ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராகுல் ஆர்கேஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் சொசைட்டி, அதாவது தமிழ் சமுதாய வரலாறு தான். அதையும் ஃபுல்லாக ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா டோட்டலாக என்ன கவர் பண்ண போகிறோம்னா, சங்க காலத்துலேருந்து நாயக்கர் காலத்து வர தமிழ்நாட்டோட மொத்த வரலாறையும் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். சங்க காலத்தில் பார்த்தோம்னா மூவேந்தர்களான சேரர், சோழர், பாண்டியர், அவங்களோட கலை, கட்டிடக்கலை எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அப்புறம் பண்டைய கால நகரங்களான காவிரி பூம்பட்டினம், மதுரை, தஞ்சாவூர் போன்ற நகரங்களை பார்க்க போகிறோம். அடுத்து அகழ்வாராய்ச்சிகள் சம்மந்தப்பட்டதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா களப்பிரர்கள் பற்றி பார்க்கணும். அதுக்கப்புறம் பல்லவர்கள், பக்தி இயக்கம், சோழர்கள், பாண்டியர்கள், அப்புறம் நாயக்கர் காலம் வர ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுவும் ஒரே வீடியோவில். நீங்கள் இந்த ஒரு வீடியோவை பார்த்தாலே போதும். மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்லேருந்து எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாகவே பார்த்தாலே போதும். ஃபஸ்ட்டு சங்க காலத்துலேருந்து பார்ப்போம். கிமு 300லேருந்து கிபி 300 வரை உள்ள மொத்தம் 6 நூற்றாண்டு காலம் சங்க காலம். சங்கம்ங்கிறதே பார்த்திங்கன்னா முதல்ல அது ஒரு சமஸ்கிருத சொல். அதுக்கு சேர்க்கை என்று அர்த்தம். கிபி 7ஆம் நூற்றாண்டில் திருநாவுக்கரசர் தான் முதல்ல சங்கம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். சங்க காலத்தோட எல்லை வடக்க வடவேங்கடம், அதாவது திருப்பதியிலேருந்து தெற்க கன்னியாகுமரி வர தமிழ்நாட்டோட எல்லை. காலம் பார்த்தோம்னா இரும்பு காலம். பண்பாடு பெருங்கற்கால பண்பாடு. சங்க காலத்தில் முடியாட்சி, மன்னர்கள் தான் ஆட்சி செஞ்சாங்க. சங்க காலம் இருந்ததுக்கான சான்றுகள் பார்த்தோம்னா அசோகரோட 2வது மற்றும் பாறை. சங்க காலம் இருந்ததுக்கான சான்றுகள் பார்த்தோம்னா அசோகரோட 2வது மற்றும் 13வது கல்வெட்டு பேராணை. சங்க காலம் இருந்ததுக்கான சான்றுகள் பார்த்தோம்னா அசோகரோட 2வது மற்றும் 13வது கல்வெட்டு பேராணையில் சங்க காலத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. 2வது பேராணை அதில் 12வதுக்கு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அது பிராகிருத மொழி கல்வெட்டு. இதில் என்ன சொல்லிக்கன்னா சேரர், சோழர், பாண்டியர் இந்த 3 பேரும் பார்த்திங்கன்னா நம்முடைய சுதந்திர அண்டை நாடுகளாக இருந்ததுன்னு அசோகர் சொல்கிறாரு. சேரர் கேரள புத்திரனையும் சத்தியபுத்திர அப்படின்னு அதியமானையும் குறிப்பிட்றாங்க. அப்புறம் கலிங்க மன்னன் காரவேலனோட ஹதிகும்பா கல்வெட்டில் சங்க காலத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் தமிழ் பிராமி கல்வெட்டுகளான மாங்குளம், அழகர்மலை, உம்பை, புகழூர், கீழவளவு போன்ற இடங்களில் சங்க காலத்தை பற்றி குறிப்பிருக்குது. அப்புறம் ரோமானிய நாணயங்களான தங்கம், வெள்ளி, தாமிரம் அப்படி உருவாக்கப்பட்ட ரோமானிய நாணயத்திலையும் சங்க காலத்தை பற்றி குறிப்பு இருக்குது. அப்புறம் சேரர், சோழர், பாண்டியர், வேளிர் வெளியிட்ட நாணயங்களில் சங்ககாலத்தை பற்றி குறிப்பு இருக்குது. அப்புறம் வெளிநாட்டில் காணப்படும் ஆவணங்கள் பார்த்தோம்னா எகிப்தில் உள்ள பெரானிக்கே, குவால்சிர் அல் காதம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. ஓமன் நாட்டை சேர்ந்த கோர் ரோரிங்கிற இடத்துல சங்ககாலத்தை பற்றி தகவல் கிடச்சிருக்கு. அப்புறம் தாய்லாந்தை சேர்ந்த குவாங்லுக் அப்படிங்கிற இடத்துலையும் சங்ககாலத்தை பற்றி தகவல் கிடச்சிருக்கு. அப்புறம் அரிக்கமேடு, கொடுமணல், ஆதிச்சநல்லூர், ஆலங்குளம், உறையூர் போன்ற கட்டிட இடிபாடுகள் சங்ககாலத்தை பற்றி குறிப்பிடுது. தமிழ்நாட்டோட எல்லை பார்த்தோம்னா தொல்காப்பியம் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டிருக்கு. வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் கூறும் நல்லுலகம்னு தொல்காப்பியம் கூறுகிறது. அப்புறம் வேள்விக்குடி சாசனம் அது என்ன சொல்லுதுன்னா, சங்க காலத்தை சேர்ந்த பாண்டிய மன்னனான முதுகுடுமி பெருவெழுதி பிராமணங்களுக்கு கிராமங்களை கொடுத்ததா தகவல் சொல்லுது. அப்புறம் திருக்கோவிலூர் கல்வெட்டு கபிலர் பாரியின் மகளை மலையமானுக்கு திருமணம் செய்து கொடுத்த பற்றிய தகவல் இருக்குது. அப்புறம் எரித்திரிய கடக்லின் பெரிப்ளஸ், பிளினி எழுதிய இயற்கை வரலாறு, மகாவம்சம், தீபவம்சம் போன்ற நூல்கள், அப்புறம் தாலமி எழுதிய புவியியல், மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா போன்ற நூல்களில் சங்ககாலம் பற்றின தகவல் நமக்கு கிடைக்குது. அப்புறம் 3 சங்கம் இருந்தது தான் நாம் சங்ககாலம்னு சொல்கிறோம். அதை பற்றி கூறுற நூல் இறையனார் களவியல் உரை. ஃபஸ்ட்டு சங்கம் தென்மதுரை 4440 ஆண்டுகள் நடந்ததாக சொல்கிறாங்க. மொத்தம் 549 புலவர்கள் கலந்துக்கிட்டாங்க. 89 பாண்டிய மன்னர்கள் புரவலர்களாக இருந்தாங்க. இதில் முக்கியமான நூல் அகத்தியரோட அகத்தியம். இதெல்லாம் ரொம்ப வருஷம் நடந்தான்னு தெரியல, ஆனால் அந்த புக்கில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து கபாடபுரம் மொத்தம் 37,000 புலவர்கள், 3700 மன்னர்கள், 59 பாண்டிய மன்னர்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. அடுத்து மதுரை, அந்த 2 ஊரும் கடலில் மூழ்கினால மதுரையில் நடக்குது. 1850 ஆண்டுகள், 449 புலவர்கள். இதில் முக்கியமான நூல் நக்கீரர் எழுதிய இறையனார் அகப்பொருள் உரை. மொத்தம் 49 பாண்டிய மன்னர்கள். இந்த 49 பாண்டிய மன்னர்கள் தான் ஏற்கனவே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க.
இதில் முக்கியமான நூல் வந்து 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்க்கணக்கு நூல்கள், அப்புறம் காப்பியங்கள், இதெல்லாம் முக்கியமான நூல்கள். மூவேந்தர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோம்னா சிலப்பதிகார நூலில் வன்புகழ் மூவர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா மூவேந்தர்களை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சேரநாடு. சேரநாட்டோட தலைநகர் வஞ்சி, கரூர். துறைமுகம் வந்து முசிறி, தொண்டி. இவங்க ஆட்சி பகுதி மத்திய வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம், இப்போல ஈரோடை சுற்றி உள்ள பகுதிகள். அப்புறம் நாணயம் பார்த்தோம்னா ஒரு பக்கம் வில் அம்பு, இன்னொரு பக்கம் யானை. 10 வந்து 10 சேர அரசர்களை பற்றி கூறுகிறது. சேரர்களோட அடையாள சின்னமான பூ வந்து பனம்பூ. முக்கிய அரசர்கள், சேரர்களில் முக்கிய அரசர்கள் உதயன் சேரலாதன், இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இவர் காலத்தில் பாடலிபுத்திரத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்பு இருந்தது. அடுத்து சேரன் செங்குட்டுவன். இவர் வந்து கடற்கொள்ளையரை அடக்கினார். கடம்பர் என்ற கடற்கொள்ளையரை அடக்கினார். இமயமலையிலிருந்து கண்ணகிக்கு கல் எடுத்து வந்தார். அப்புறம் பத்தினி தெய்வ வழிபாட்டை தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்தார். இவரோட ஆட்சி காலத்தில் மொத்தம் 4 முக்கிய போர்கள் நடந்தது. ஒன்று வந்து நோரி வாயில் போர், அப்புறம் கடம்பருக்கு எதிரான கடற்போர், அப்புறம் மோகூர் போர், வடதிசை போர். இவருக்கு பிறகு இவரோட பையன் சேரல் இரும்புரை ஆட்சிக்கு வராரு. இவர் வந்து கணைக்கால் இரும்புரை என்று அழைக்கப்படுகிறார். தனது பெயரில் இவர் நாணயம் வெளியிட்டார்னே புகழூர் கல்வெட்டு கூறுகிறது. இவரை சோழர் சிறையிலிருந்து பொய்கையார் என்ற புலவர் மீட்டார். இதுதான் சேரர்களை பற்றின தகவல். அடுத்து சோழர்கள். சோழர்களோட நாடு வந்து சோநாடு என்று அழைக்கப்படுகிறது. தமிழகத்தோட மத்திய வடக்கு பகுதி, அதாவது தஞ்சாவூரை சுற்றியுள்ள பகுதிகள், அதாவது காவிரி ஆறு உருவாக்கிய கலிமுக பகுதி தான் இவங்களோட மையப்பகுதி. முக்கியம் இவங்களோட இடம் வந்து சோழ மண்டலம். சோழர்கள் ஆட்சி செய்த மண்டலம் வந்து சோழ மண்டலம் என்று இன்றைக்கும் அழைக்கப்படுது. தலைநகரம் வந்து உறையூர். இந்த ஊரில் வந்து பருத்தி வணிகம் நடைபெற்றது. துறைமுகம் வந்து பூம்புகார். இவங்களோட முக்கிய அரசர்கள் வேல்பல், தடக்கை, பெருவிரல், கிள்ளி, உருவ, பல்தேர், இளஞ்சேட், சென்னி. முக்கியமான அரசர்கள் பார்த்திங்கன்னா கரிகாலன் யாருன்னா இளஞ்சேட் சென்னியின் மகன். இவருக்கு வந்து ஏலிசை வல்லாளன் அப்படிங்கிற பட்டப்பெயரும் உண்டு. இவரோட மாமன் பெயர் வந்து இரும்பிடார் தலையார். இவரோட ஆட்சி காலத்தில் முக்கியமாக 2 போர் நடந்தது. ஒன்று வந்து வெண்ணி பரந்தலை போர் தஞ்சாவூரில் நடந்தது. சேரர், பாண்டியர், அப்புறம் 11 வேளிர் படை தலைவர்கள் கொண்ட கூட்டமைப்பை அவர் வந்து தோற்கடித்தார். அடுத்து வாகை பரந்தலை. இங்கே வந்து 9 வேளிர்கள் சேர்ந்து வந்த கூட்டுப்படையை தோற்கடித்தார். அப்புறம் முக்கியமான படையெடுப்பு வடநாட்டு படையெடுப்பு. அங்கே வந்து வச்சர, மகதி, அவந்தி மன்னர்களை வந்து தோற்கடித்தார். இந்த போர் பற்றி சிலப்பதிகாரம் வந்து நமக்கு கூறுகிறது. இலங்கை மீது படையெடுத்து ஆயிரக்கணக்கானவரை சிறைப்பிடித்து வந்து காவிரிக்கு கரை கட்டினார். இதனால தான் இவர் வந்து பொன்னிக்கு கரை கண்ட பூபதி என்று அழைக்கப்படுகிறார். இவரோட காலத்தில் கட்டப்பட்டது ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா கல்லணை. இது வந்து ரொம்ப மிகப்பெரிய பழைய நீர்த்தேக்கம், உலகத்திலே மிக பழைய நீர்த்தேக்கம். மொத்தம் 69,000 ஏக்கர் நீர்ப்பாசனம் வந்து பயனடையுது. சோழ அரசர்களே சிறந்தவர் வந்து கரிகால சோழன். இவரது ஆட்சியில் தமிழ்நாடு நகர நாகரிகத்தை நோக்கி நகர்ந்தது. இவர் வந்து வடக்கிருந்து உயிர் நீத்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்து வந்து பாண்டியர்கள் மெகஸ்தெனிஸ் எழுதிய இண்டிகால இவங்களை பற்றின குறிப்பு இருக்குது. முக்கியமாக முத்துக்குளிப்பு பற்றியும் ஒரு பெண்ணோட ஆட்சி பற்றியும் கூறுகிறது. ரோம பேரரசர் அகஸ்டஸுடன் வணிகம் செய்யப்பட்டுள்ளது. கொர்க்கை தான் இவங்களோட முக்கியமான துறைமுகம். இப்போ வந்து அது உவரி என்று அழைக்கப்படுகிறது. அப்புறம் பெரிப்ளஸ், கோல்கோய், முத்துக்குளிப்பு, சங்கு சேகரிப்பு பற்றி கூறுகிறது. இவங்களில் முக்கியமான அரசர் வந்து 1ஆம் நெடுஞ்செழியன். இவர் தான் சிலப்பதிகாரத்தில் கோவலனுக்கு தவறான தீர்ப்பு வழங்கியதாக உயிர் நீத்த மன்னன். அப்புறம் 2ஆம் செழியன். இவருக்கு வந்து முடத்திருமாறன், கொர்க்கையின் தலைவன், பரதவர்களின் தலைவன்னே அழைக்கப்படுறாரு. இவரோட ஆட்சி காலத்தில் நடந்த முக்கியமான போர் வந்து தலையால் அங்கனம் போர். இதில் வந்து சேரர், சோழர் மற்றும் 5 வேளிர் படையை சேர்ந்த கூட்டமைப்பை வந்து தோற்கடித்தார். 5 வேளிர் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா திதியன், எழினி, பொருதல், எருமையூரன், இருங்கோவன். இந்த போர் பற்றி மதுரை காஞ்சி கூறுகிறது. வேறு யாரெல்லாம் மறுபடியும் பார்த்தோம்னா திதியன், எழினி, பொருதல், எருமையூரன், இருங்கோவன். இப்போர் பற்றி மதுரை காஞ்சி நமக்கு கூறுகிறது. ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியனே 2ஆம் நெடுஞ்செழியன் அழைக்கப்படுறாரு. இது பற்றிய குறிப்பு வந்து மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டில் கூறுகிறது. அப்புறம் சமண துறவிக்கு இவர் பரிசு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர்
பல் யாகசாலை முதுக்குடுமி பெருவெழுதி. இவர் வந்து நாணயங்கள் வெளியிட்டார், யாகம் நடத்தினார், பிராமணருக்கு நிலம் வழங்கினார்னு வேள்விக்குடி செப்பேடு கூறுகிறது. அப்புறம் அழகர்மலை கல்வெட்டு வந்து குமாரநாடன் என்ற மன்னன் பற்றி கூறுகிறது. முக்கிய பாண்டிய மன்னர் நெடியோன் நன்மாறன். சங்க காலத்தில் பார்த்தோம்னா இவங்க மட்டும் ஆட்சி இல்லை, சில குறுநில மன்னர்களும் ஆட்சி செஞ்சாங்க. அவங்க யாரெல்லாம்னு பார்த்தோம்னா அந்திரன், வள்ளல்கள், ஆயர், திதியன், கிளார், நன்னன், வேளாளர் என்று அழைக்கப்படுகின்றனர். அப்புறம் பார்த்திங்கன்னா கடையெழு வள்ளல்கள் யாரெல்லாம் பார்த்தோம்னா பாரி, பரம்பமலையை ஆட்சி செய்த பாரி, இவர் வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தவர். அடுத்து காரி, திருக்கோவிலூர் ஆட்சி செய்தவர், இரவலருக்கு குதிரை கொடுத்தவர். அடுத்து ஓரி, கொல்லிமலை ஓரி கூத்தருக்கு நாடு கொடுத்தவர். அடுத்து தொட்டிமலை நல்லி, இல்லறத்திற்கு பொருட்கள் கொடுத்தவர். அவரை பற்றி பாடிய புலவர்களுக்கு இல்லறத்திற்கு பொருட்கள் கொடுத்தாரு. அடுத்து பேகன், இவரை பற்றி நமக்கு தெரியும், பழனிமலையை ஆட்சி செய்தவர் பேகவன், மயிலுக்கு போர்வை போர்த்தியவர். அடுத்து ஆய், பொதிகை மலையை ஆட்சி செய்தவர் ஆய், ஊர் கொடுத்தார். அடுத்து அதியமான், தகடூர் குதிரை மலையை ஆட்சி செய்தவர் அதியமான், ஔவைக்கு நெல்லிக்கிளி கொடுத்தவர் அதியமான். அப்புறம் மன்னர்களுக்கு கொடுத்த பட்டங்கள் பற்றி பார்ப்போம். சேரர்களுக்கு ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை. சேரர்களுக்கு ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை. சோழர்களுக்கு சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். அப்புறம் பாண்டியர்களுக்கு பார்த்தோம்னா மாறன், வழுதி, செழுவன், தென்னவன், பஞ்சவன். இது எல்லாம் பாண்டியர்களுக்கு கொடுத்த பட்டங்கள். நம்ம வந்து ஏற்கனவே முக்கிய அரசர்கள் பற்றி பார்த்தோம், இப்போ மறுபடியும் பார்ப்போம். சேரர்களுக்கு வந்து உதயன் சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்பொறை, இமயவரம்பன், நெடுஞ்சேரலாதன். சோழர்கள் வந்து இளஞ்சேட் சென்னி, கரிகாலன், கோச்செங்கனான், கிள்ளிவளவன், பெருநற்கிள்ளி. பாண்டியன் வந்து நெடியோன், நன்மாறன், நெடுஞ்செழியன், முதுகுடுமி பெருவெழுதி. இதுவரைக்கும் பார்த்தோம்னா சங்க காலத்தை ஆட்சி செஞ்ச மூவேந்தர்களை பற்றி பார்த்தோம். இனி வந்து அவங்களோட நிர்வாகம், கலை மற்றும் பண்பாடு பற்றி பார்க்க போகிறோம். நாகரிகம்னா என்ன, பண்பாடுனா என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். நாகரிகம் மக்களின் புற வளர்ச்சியின் வெளிப்பாடு தான் நாகரிகம். இப்போ பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் எடுத்தோம்னா பில்டிங்ஸ், அவங்க இருந்த கோயில், நீர் குளம், அப்புறம் தானிய களஞ்சியம் எல்லாமே பார்த்திங்கன்னா நாகரிகத்தோட இது பண்பாடுங்கிறது பார்த்தோம்னா அக வளர்ச்சியின் உள்ளீடு தான் பண்பாடு. அக வளர்ச்சியின் பிரதிபலிப்பே புற வளர்ச்சியாகும். மனசில் தோன்றது வந்து பண்பாடு, அதோட பிரதிபலிப்பு தான் புற வளர்ச்சியாகும். ஒரு இனத்தின் பண்பாடு அதன் மொழி மற்றும் இலக்கியத்தின் மூலம் வெளிப்படும். மன்னர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் பார்த்தோம்னா ஏற்கனவே பார்த்தோம், இது அது போக சில பட்டங்கள். சேரருக்கு வில்லவர், அது மலைநாடு என்பதால் மலையர், பொறையர், குடவர், குட்டுவர். சோழர்களுக்கு சென்னி, மருதநிலை தலைவன், செம்பியன், வளவன், கிள்ளி. மருதநிலை தலைவன்கிறது பார்த்திங்கன்னா அங்கே தஞ்சாவூர்னாலே வயலுக்கு பெயர் போன பூமி, அதனால் மருதநிலை தலைவன். அடுத்து பாண்டியர் மீனவர், தென்னவர், செழியர், மாறன், வழுதி, பஞ்சவர். சங்க காலத்தில் மன்னர் வந்து கோன், கொற்றவன், வேந்தன், இறைவன், மன்னன் என்று அழைக்கப்பட்டான். இவங்களோட இளவரசன் வந்து கோமகன், கோ என்றால் அரசன், மகன் என்றால் இளவரசன், கோமகன். இளங்கோ, இளங்கோ, இளஞ்சேரல், இளஞ்செழியன். இதெல்லாம் இளவரசருக்கு கொடுத்த பட்டங்கள். மூத்த மகனுக்கே வாரிசுரிமை கொடுக்கப்பட்டது. முடிசூட்டு விழா வந்து ஆண்டுதோறும் கொண்டாடப்படும். அதுக்கு பேர் வந்து அரசு கட்டிலேறுதல் என்று பொருள். முடிசூட்டும் விழா வந்து அரசு கட்டிலேறுதல் என்று அழைக்கப்படும். பட்டத்தரசி கோயிலாள் என்று அழைக்கப்பட்டாள். அரச சின்னங்கள் பார்த்தோம்னா அரசர் வச்சிருக்குது கொடி, குடை, முரசு, புரவி, களிறு, தேர், மாலை, முடி. இது எல்லாம் அரச சின்னங்கள். அடுத்து அரண்மனை பார்த்திங்கன்னா கொலுமண்டபம், ஆலோசனை அறை, நடன மண்டபம், அந்தப்புறம் என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. அமைச்சரவை பார்த்தோம்னா ஐம்பெருங்குழு, எண்பேராயம்னு 2 பேர் இருக்குது. ஐம்பெருங்குழுவில் பார்த்திங்கன்னா முக்கியமான தலைவர்கள்லாம் இருப்பாங்க. அதாவது ஒரு ஆட்சி நல்லபடியாக நடக்கிறதுக்கு தேவையான முக்கியமானவங்க. அமைச்சர், சேனாதிபதி, தூதர், ஒற்றர், புரோகிதர்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றர்லாம் வருவாங்களான்னு யோசித்து பார்ப்பீங்க. கண்டிப்பாக ஒற்றர்களும் வருவாங்க. ஐம்பெருங்குழு பார்த்திங்கன்னா அமைச்சர் ஃபஸ்ட்டு, சேனாதிபதி, புரோகிதர், ஒற்றர், தூதர். அடுத்து எண்பேராயம். எண்பேராயம்னா மொத்தம் 8 பேர். கணக்கர்கள், கருவூல அதிகாரிகள், படைத்தலைவர், கருமக்காரர், அவர் வந்து செயலக அலுவலர், கடை காப்பாளர், யானை வீரர், நகர மாந்தர், குதிரை வீரர். கணக்கர்கள், கருவூல அதிகாரிகள், படைத்தலைவர், கருமக்காரர், கடை காப்பாளர், யானை வீரர், நகர மாந்தர், குதிரை வீரர். அடுத்து முடியாட்சியின் வரையறை. அரசரின் அங்கங்கள் பார்த்தோம்னா மொத்தம் 6. இதை வந்து திருக்குறளே சொல்லியிருக்கு. படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண். மன்னனின் மாண்புகள் மொத்தம் 4. அஞ்சாமை, ஈகை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை. யாருக்கும் பயப்படாமல் இருக்குது, கேட்டவங்களுக்கு கொடுக்கறது, அறிவுடைமை, ஊக்கமுடைமை. அடுத்து மன்னனிடம் நிலைத்திருக்க வேண்டியவை. காலம் தவறாமை, கல்வியுடைமை, துணிவுடைமை. காலம் தவறாமை, கல்வியுடைமை, துணிவுடைமை. மானமுடைய மன்னரின் பண்புகள். அரசியல் அறம், நிர்வாக நெறி தவறாமை, அறமற்றவற்றை அறவே அகற்றல், குறைபடா வீரம். பொருள் வளம் பெருக்கி, பெருக்கிய வளத்தை கட்டி காத்து, காத்தவற்றை மக்களிடையே பகிர்ந்தளித்தல் மன்னனின் பண்பாகும். அரசனுக்கு விளக்கு போன்றவை. அருள், செங்கோன்மை, கொடை. அரசனுக்கு விளக்கு போன்றவை அருள், செங்கோன்மை, கொடை. குடிகளை காத்தல் அரசனுக்கு அறமாகும். அப்புறம் சங்க காலத்தின் நீதி. நீதி வழங்குதல் வந்து முறை செய்தல் என்று அழைக்கப்படுகிறது. முறை செய்து நீதி வழங்கும் மன்னன் இறைவனுக்கு ஒப்பாக மதிக்கப்பட்டான். அரசரே இறுதி முறையீடு. பொய் புகார் கூறியவனுக்கு அரியாக்கரி புகன்றவன் என்று அவமதிக்கப்பட்டான். சங்க காலத்தில் நாடு வந்து மண்டலமாக பிரிக்கப்பட்டிருந்தது. மண்டலம் வந்து நாடுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. நாடு கூற்றங்களாக பிரிக்கப்பட்டது. கூற்றங்கள் நகரம், கிராமம், பேரூர், சிற்றூர், மூதூர் என்ற பெயர்களால் பிரிக்கப்பட்டிருந்தது. நிர்வாகத்துறை பார்த்தோம்னா வருவாய்த்துறை, காவல்துறை, நீதித்துறை, போர்த்துறை அப்படின்னு 4 பிரிவாக இருந்துச்சு. வருவாய்த்துறை, காவல்துறை, நீதித்துறை, போர்த்துறை. ஆயுதங்கள் வைக்கப்பட்ட இடம் வந்து படைக்கொட்டில் என்று அழைக்கப்படுகிறது. படைகள் வந்து காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை. தோமாரம் என்ற ஆயுதம் வந்து அது வந்து எரி ஈட்டி, தூரத்திலிருந்து எரிகிறது. படைத்தலைவன் வந்து தானை தலைவன் என்று அழைக்கப்பட்டான். பொருளாதாரம் வந்து பண்டமாற்று முறை, சங்கு வளையல்கள், அணிகலன் செய்தல். அப்புறம் விவசாயம் வந்து பார்த்தோம்னா அரிசி, வரகு, வாழை, கரும்பு, பருத்தி. நெசவு தொழில், சாயத்தொழில், உலோக பாண்டம் செய்தல், பருத்தி, பட்டு, கம்பளி, கண்ணாடி, இரும்பு வேலை. அங்காடி, நாலங்காடி, அல்லங்காடி. வெளிநாட்டு வாணிபமும் நடைபெற்றது. விலையை கணக்கிட நெல் அளவுகோலாக இருந்தது. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிற கொள்கை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமான துறைமுகம் பார்த்தோம்னா பூம்புகார், முசிறி, கொர்க்கை, கண்ணனூர், தொண்டி, புதுச்சேரி, மரக்காணம். கலங்கரை விளக்கம் இருந்தது. அது வந்து கலங்கரை இலங்கு சுடர் என்று அழைக்கப்படுகிறது. கிரேக்கர், ரோமானியர், யவனர் ஆகியோர் வந்து வந்துட்டு இருந்தாங்க. ரோமானிய பேரரசர் அகஸ்டஸுடன் வணிகம் நடைபெற்றது. எகிப்து, பாலஸ்தீனம், மெசபோட்டமியா, பாபிலோனியா, அரேபியா, கிரேக்கம், சீனா, இலங்கை ஆகிய நாடுகளுக்கும் வணிகம் நடைபெற்றது. வருவாய் வந்து அதாவது மக்களுக்கு விதிக்கப்பட்ட வரி வந்து இறை, கரை, இரவு என்று அழைக்கப்பட்டது. சுங்கவரி, இறையிலி, திரை, அபராதம், தண்டம். இறையிலி இது வந்து பார்ப்பனர்களிடமிருந்து பெறப்பட்ட வரி. சமுதாயம் வந்து சாதி பிரிவு எதுவும் இல்லை. விருந்தோம்பல் குடும்ப அறமாக மதிக்கப்பட்டது. திருமணம் வந்து பெற்றோர் சம்மதத்தில் நடைபெற்றது. தாலி இல்லை. திருமணமாவதற்கு முன் பெண் கார் சிலம்பு அணிந்திருந்தாள். திருமணத்திற்கு பின் மகளிர் மலர் சூடினர். திருமணத்திற்கு பின் தான் சங்க காலத்தில் மகளிர் மலர் சூடியிருக்கிறார். மூவேந்தர்களுள் கலப்பு திருமணம் நடைபெற்றது. மகளிர் நிலை. கற்பே சிறந்த ஒழுக்கமாக மதிக்கப்பட்டது. பெண்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருந்தாங்க. மறுமணம் இல்லை. விதவை பெண்கள் அணிகள் அணியவில்லை. கல்வி கற்றனர். பெண் புலவர்கள் மொத்தம் 40 பேர் இருந்திருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா காக்கை பாடினியார், பாரி மகளிர், வெள்ளி வீதியார், ஆதிமந்தியார், ஔவையார், காவற்பெண்டு, நல்வெளியார், மாசாத்தியார்,
காக்கை பாடினியாருக்கு ஆடு காட்பாட்டு சேரலாதன் 100,000 களஞ்சி கொடுத்து பாராட்டியுள்ளார். காக்கை பாடினியார் என்ற புலவருக்கு சேரலாதன்கிற மன்னர் பார்த்தோம்னா 100,000 களஞ்சி கொடுத்து பாராட்டியுள்ளார். அப்புறம் பெண் கலைஞர்கள் பற்றி பார்ப்போம். மகளிர் ஆடல் பாடல்களில் பங்கேற்றனர். விரலியார் மன்னரின் அவையிலும் இருந்தனர். விரலியாருங்கிறவங்க ஆடல் பாடல் கலை பண்ணுறவங்க. அப்புறம் வெறியாட்டு, வள்ளிக்கூத்து, குறவைக்கூத்து போன்ற கூத்துகள் இருந்தது. பெண்கள் ஒப்பனை செய்து கொள்வதில் ஆர்வம் உள்ளவர்கள். அலங்காரம் பண்ணதில் பெண்கள் அன்னைக்கும் ஆர்வமுள்ளவர்களாக இருந்திருக்காங்க. சங்க இலக்கியங்களில் பரத்தையர் பற்றிய பாடல்கள் பல உள்ளன. சங்ககால சமயம் கார்த்திகை விழா, ஒளி விளக்கு விழா, பொங்கல் அறுவடை திருவிழா, தை நீராடல், இளவேனில், காமன் விழா, இந்திர விழா, பலதெய்வ வழிபாட்டு விழா, திருவாதிரை விழா, உண்டாட்டு விழா கல்லுண்டு கழிப்பதற்கு நடைபெற்றது. மது பிரியர்களுக்கென்றே உண்டாட்டு விழா கொண்டாடப்பட்டிருந்தது. சிறு விழா பார்த்தோம்னா இறுதிச் சடங்கு, இடுதலும் சுடுதலும், பெருங்காடு முதுகாடு, அதாவது இறந்தவங்களுக்கும் விழா எடுத்து சிறப்பாக அனுப்பி வச்சாங்க. இறந்தவருக்கு மைந்தர் செய்யும் கடன் தென்புலத்தார் கடன். சமயங்களில் புத்த சமயம் சமண சமயம் தான் செழிப்போடு இருந்தது அப்படின்னு நாலடியார் கூறுது. புத்த ஸ்தூபி இருந்த இடம் காஞ்சிபுரம், காவிரி பூம்பட்டினம். சமண சமய நூல்கள் நன்னூல், சீவக சந்தாமணி, சூளாமணி, நீலகேசி, நாமிநாதம், யாப்பெருங்கலங்காரிகை, நாலடியார், ஏலாதி, சிறுபஞ்சமூலம் கலைகள். கல்வியில் கல்வி கற்றுக் கொடுப்பதற்கு பாடலாசிரியர்கள், பேராசிரியர், கணக்காயர் போன்றோர் இருந்தனர். கலை வண்ணம் தீட்டப்பட்டது புனைந்த ஓவியம், தீட்டப்படாதது புனையா ஓவியம். சிற்பக்கலை மண் சிற்பக்கலை, மரம், தந்தம், மண்ணீட்டாளர் என்று சிற்பாசிரியர்கள் அழைக்கப்பட்டனர். கலை வேடம் தாங்கி நடிப்போர் பொருணர் என்று அழைக்கப்பட்டனர். வேடமிட்டு நடிப்பவர்கள் பொருணர் என்று அழைக்கப்படுகின்றனர். விரல் பட ஆடிய மகளிர் விரலியர் என்று அழைக்கப்படுகிறார். நாடகங்கள் 4 வகைப்படும். இருப்படி காப்பிய வீரர் பற்றிய நாடகம், கைசிக்கி காதலன் காதலி பற்றியது, பாரதி கூத்தனை பற்றியது, சாத்துவதி முனிவர்களை பற்றியது. இருபடி காப்பிய வீரர் பற்றிய நாடகம், கைசிக்கி காதலன் காதலி பற்றியது, பாரதி கூத்தனை பற்றியது, சாத்துவதி முனிவர்களை பற்றியது. கலை வள்ளிக்கூத்து, கூளைக்கூத்து, குறவை கூத்து, துணங்கை கூத்து, கோக்குறவை வேத்து, தன்னுமை கூத்து, இப்படி 6 வகைப்படும். வள்ளிக்கூத்து, கூளைக்கூத்து, குறவை கூத்து, துணங்கை கூத்து, கோக்குறவை வேத்து, தன்னுமை கூத்து, இப்படி 6 வகைப்படும். பொருளாதாரம் பற்றி பார்த்தோம்னா வணிகன் சாத்தன், நிகமன் என்று அழைக்கப்படுகின்றனர். உப்பு வணிகர் உமனர் என்று அழைக்கப்படுகின்றனர். சாத்துங்கிறது மாட்டு வண்டியில் சென்று வியாபாரம் செய்வர்கள் சாத்து என்று அழைக்கப்படுகின்றனர். அப்புறம் சான்றுகள் ரோமானிய தங்க வெள்ளி நாணயம் கோவையில் கிடைச்சிருக்குது. ரோமானிய அம்போரா ஜாடிகள் கிடைச்சிருக்குது. முசிறி தான் இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு பிளினியின் இயற்கை வரலாறு அப்படிங்கிற புக் சொல்லுது. இதுக்கும் அலெக்சாண்ட்ரியாவுக்கும் வணிகம் நடைபெற்றதாக நமக்கு தகவல் கிடைச்சிருக்குது. கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாப்பிரஸ் ஒப்பந்தத்தில் முசிறிக்கும் அலெக்சாண்ட்ரியாவுக்கும் இடையே வணிகம் நடைபெற்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்குது. இது இப்போ வியன்னாவில் இருக்குது. சங்க காலத்தில் ஒரு விளையாட்டு ஊஞ்சல், ஏறு தழுவுதல், களங்காடுதல். கூத்துக்குழு உறுப்பினர்கள் யாரெல்லாம் பார்த்தோம்னா கூத்தன், கூத்தி, ஆடலாசிரியர், இசை ஆசிரியர், கவிஞன், குழலோன், தன்னுமை ஆசிரியன், யாழோன் என்று அழைக்கப்படுகிறோம். அடுத்து அகழ்வாராய்ச்சிகள். தமிழ்நாட்டில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சிகள், அங்கே கிடைத்த பொருட்கள் பற்றி பார்க்க போகிறோம். சான்றுகள் இலக்கிய சான்றுகள், தொல்பொருள் சான்றுகள், நாணயங்கள், செப்பேடுகள், கல்வெட்டுகள். ஃபஸ்ட்டு தமிழகத்தின் எல்லை லெமுரியா, இது பழைய காலத்தில் இருந்தது. குமரிக்கண்டம், வடக்கில் தக்காணம், தெற்கில் இந்துமாக்கடல், இந்தியன் ஓசன், கிழக்கில் சந்தா தீவு, அடுத்து மேற்கில் மடகாஸ்கர் வரை. ஜேஹெச் மூர் என்ற ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாருன்னா, லெமுரியாவில் தான் மனிதர் முதலாக தோன்றியிருக்க வேண்டும்னு சொல்கிறாரு. ஃபட்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல லெமுரியா கண்டத்தை கடற்கோள் கொண்டு போயிட்டது அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. எல்லைகள், தமிழ்நாட்டோட எல்லைகள் பற்றி பார்த்தோம்னா வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் கூறும் நல்லுலகம். தொல்காப்பிய பணம்பூரனார் சொல்கிறாரு.
அப்புறம் பார்த்தோம்னா மேற்கும் கிழக்கும் கடல் ஆதலின் எல்லை கூறராயினர். மேற்கும் கிழக்கும் கடல் ஆதலின் எல்லை கூறராயினர். இது வந்து நச்சினார்க்கினியர் வந்து சொல்கிறாரு. தென்குமரி வட பெருங்கடல் குணக்குட கடலா எல்லை புறநானூறு கூறுகிறது. மொத்தம் 3 பேர் சொல்கிறாங்க. ஒன்று வந்து தொல்காப்பிய பாயிரம், இன்னொன்று வந்து நச்சினார்க்கினியர், அடுத்து வந்து புறநானூறு வந்து கூறுகிறது. அடுத்து முக்கியமான ஆராய்ச்சியாளர்கள் பற்றி பார்ப்போம். சார் வில்லியம் ஜோன்ஸ் கீழை நாட்டு மொழி ஆய்வாளர்களுள் ஒருவர். மற்றவர்கள் வில்கின்ஸ், இரால்ஹெட், கோல்ப்ரூக், இவங்கெல்லாம் ஃபேமஸான ஆராய்ச்சியாளர்கள். 1772 பெர்சிய இலக்கணம் அப்படிங்கிற ஒரு புக்கை இவர் எழுதியிருக்காரு சார் வில்லியம் ஜோன்ஸ். வங்காளத்தில் ஆசிய கழகத்தை தோற்றுவித்தார். 1784 கல்கத்தாவில் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் வில்லியம் ஜோன்ஸ். அப்புறம் சமஸ்கிருத மொழி அப்படிங்கிற புக்கை 1786 எழுதியிருக்காரு. அப்புறம் ராபர்ட் ப்ரூஸ் பூட் 1858 இந்திய நில சுற்றாய்வு துறையின் சென்னை கிளைக்கு அலுவலராக நியமிக்கப்பட்டார். ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அலுவலராக நியமிக்கப்பட்டார். அடுத்து 1863 பல்லாவரம் அகழ்வாராய்ச்சி. அத்திரம்பாக்கம் கொசஸ்தலை ஆற்றங்கரையில் கற்கருவிகள் கண்டுபிடித்தார். கைக்கோடாரிகள் பழைய கற்காலத்தை சார்ந்ததுன்னு சொன்னார். அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட கைக்கோடாரிகள் பழைய கற்காலத்தை சார்ந்ததுன்னு சொன்னார். ப்ரூஸ் பூட்டின் அத்திரம்பாக்க அகழாய்வு மதராஸ் பண்பாடு அல்லது மதராஸ் மரபு என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் பழைய கற்காலம் தமிழ்நாட்டில்தான் துவங்கியது என்று ராபர்ட் ப்ரூஸ் பூட் சொல்கிறார். திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி கடற்கரையில் புதைந்திருந்த 3 அடுக்கு மனித குடியிருப்புகளை கண்டுபிடித்தார். திருநெல்வேலிக்கு வந்து 2 பேர் வந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து ஆண்ட்ரூ ஜாகர், அவர் ஆதிச்சநல்லூரில் ஃபுல்லாக பண்ணார். அடுத்து தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா ராபர்ட் ப்ரூஸ் பூட் வந்து பண்ணியிருக்காரு, ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. நன்கு செதுக்கப்பட்ட கருவிகள் வல்லம் மற்றும் உடையார் பாளையத்தில் கண்டுபிடிச்சிருக்காரு. 1876 தன்னுடைய நினைவு குறிப்புகளை வெளியிட்டார். தமிழ்நாட்டில் பெருங்கற்காலம், இரும்பு காலம். ஈமச்சடங்கின் போது பெரிய கற்களை பயன்படுத்தி வட்ட வடிவம் அல்லது குத்துக்கள் போன்ற கற்களை பயன்படுத்தி அவங்கள வந்து அடக்கம் பண்ணுறது தான் பெருங்கற்காலம். தாலியில் புதைக்கும் முறை மற்றொரு முறை ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிக்கப்பட்டது. அசோகர் பிரம்மி எழுத்து முறை போன்ற பிராமி எழுத்து முறை தமிழ்நாட்டில் இருந்துள்ளது அப்படிங்கிறது வந்து கொடுமணல் அகழ்வாய்வில் நமக்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வைகையில் 4 நடுக்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது வந்து 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது, கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. கிருஷ்ணகிரி வடைமுளைக்குண்டால கருப்பு சிவப்பு மட்கலங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதில் வந்து மனித எலும்பு சான்றுகள், இரும்பு பொருட்களும் ஒரே இடத்துல அடக்கம் பண்ணியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் சிங்காரிப்பாளையத்தில் குந்தலம் அப்படிங்கிற ஊரில் குத்துக்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அப்புறம் உப்பாறு நதிக்கரையில் பண்டைய கால மனிதர்களின் வாழிடங்கள் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. பெருங்கற்கால அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற முக்கியமான இடங்கள் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்குது. தாமிரபரணிக்கு இன்னொரு பேர் தான் பொருணை நதி. இங்கே வந்து முக்கியமான அகழ்வாராய்ச்சியாளர் வந்து ஆண்ட்ரூ ஜாகர் 1876 அகழ்வாராய்ச்சி பண்ணார். 50 வகையான மட்பாண்டங்கள், நெற்றிப்பற்றை, அயல்நாட்டு பானைகள்னு நிறைய கிடச்சிருக்கு. நன்கு பாதுகாக்கப்பட்ட நகரமாக ஆதிச்சநல்லூர் இருந்தது. இங்கே வந்து குயவர் குடியிருப்புகள் இருந்தன. முதுமக்கள் தாழிகள் வந்து கிடைத்துள்ளது. முதுமக்கள் தாழிகள்னால் இறந்தவங்கள ஒரு பானை மாதிரி, மண்பானை மாதிரி ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருளுக்குள்ளே வந்து அவர் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அடக்கம் பண்ணுறது தான் முதுமக்கள் தாழிகள். உட்புறத்தில் தமிழ் பிரம்மி எழுத்தில் எழுதியிருப்பாங்க. ஓவியம் பெண் கையில் நெற்பயிருடன் இருப்பது போன்று ஓவியம் வந்து நமக்கு கிடைத்துள்ளது. கிமு 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அலெக்சாண்டர் ரே அப்படிங்கிறவர் வந்து 1889 1995 வரை அகழ்வாராய்ச்சி பண்ணியிருந்தார். அவர் வந்து நெல் உமிகள், இரும்பிலான ஆயுதங்கள், வெண்கல பாத்திரம், தங்க காதணிகள், செம்பு சிலை போன்றவற்றை கண்டுபிடித்துள்ளார். அப்புறம் ஏஜே ஸ்டூவர்ட், ராபர்ட் கால்டுவெல் போன்றவர்கள் ஆராய்ச்சி பண்ணி அவங்களோட தொழில் வந்து மட்பாண்டம் செய்தல் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் புலி, மான், யானை மற்றும் வெண்கல பெண் உருவங்கள் போன்ற பொம்மைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. செம்பு வளையல் தயாரிச்சிருக்காங்க. ஆதிச்சநல்லூர் தான் பழங்கால நாகரிகத்தின் தொட்டில்னு சத்தியமூர்த்தி என்ற ஆராய்ச்சியாளர் சொல்கிறாரு. அடுத்து அரிக்கமேடு. இது வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது. பாண்டிச்சேரினா இப்போ புதுச்சேரியில் இருக்குது. 1940 மார்டிமர் வீலர் வந்து அங்கே அகழ்வாராய்ச்சி பண்ணார். துவக்கத்தில் வந்து அரிக்கமேடு மீன்பிடி கிராமமாக தான் இருந்துள்ளது. சோழர் காலத்தில் தான் துறைமுக நகரமாயிற்று. மைய துளையுடைய உருள் மண்கள்
வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் ஹண்டிங்டன் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் வந்து அங்கே ஆராய்ச்சி பண்ணார். ஈம சின்னங்கள், சரக்கு கிடங்கு, உரை கிணறு போன்ற பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ரோமிலிருந்து ஒயினும் அம்போரா ஜாடிகளும் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. அரிக்குமேடுக்கு ரோமுக்கும் வணிகம் வந்து நடந்துள்ளது. அடுத்து பையம்பள்ளி, இது எங்கே இருக்குன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. திருப்பத்தூர் தாலுகாவில் இருக்குது. பெருங்கற்காலத்து கருப்பு சிவப்பு மட்பாண்டம் வந்து நமக்கு கிடைச்சுள்ளது. ஈமத்தாளிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இரும்பு உருக்கப்பட்டதுக்கான சான்றுகள் வந்து பையம்பள்ளியில் இருக்குது. இரும்பு உருக்கப்பட்டதுக்கான சான்றுகள் வந்து பையம்பள்ளியில் கிடைச்சிருக்கு. அது வந்து கிமு 1000 வருடத்தை சேர்ந்ததுன்னு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. அடுத்து கொடுமணல், ஈரோடு மாவட்டம் நொய்யல் ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ளது. காவிரி ஆற்றின் கிளையாறு தான் நொய்யல். கொடுமணல் பற்றி 1810 இருக்குது. 1810 வந்து சேர அரசுக்கு சொந்தமான கொடுமணம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. 1810 கொடுமணம் அப்படின்னு இருக்குது. கொடுமணலில் வந்து ரோமானிய நாணயங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ரோமானிய நாணயங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள், நூல் சுற்றி வைக்கப்படும் சுழல் அச்சுகள், சுருள்கள், ஆயுதங்கள், அணிகலன்கள், மணிகள் போன்ற பொருட்கள் வந்து கிடைத்துள்ளது. புதைக்குழி, குதிரைக்கு பயன்படும் இரும்பு வளையம், பெருங்கற்கால கல்லறை, செம்மணிக்கற்கள் எல்லாமே கிடைத்திருக்குது. தாமிரபரணியை சுற்றி கிடைத்துள்ள நாகரிகம் வந்து பொருணை நாகரிகம் என்று அழைக்கப்படுது. அதில் வந்து சிவகலை, கொற்கை, ஆதிச்சநல்லூர் 3 இடமும் அங்கே இருந்துள்ளது. இது வந்து முன்னாடியே கொடுத்துருக்கணும். பொது ஆண்டு முன் 1155 to 3200 வருடம் பழமையானது. அடுத்து வந்து இப்போ ரீசெண்டாக ஃபேமஸான கீழடி பற்றி பார்க்க போகிறோம். கீழடி வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா சிலைமான் என்ற ஊருக்கு பக்கத்தில் பள்ளிச்சந்தை என்ற திடலில் உள்ளது. இங்கே வந்து செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்கள், வடிகால் அமைப்பு, தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள், கண்ணாடியிலான மணிகள், செம்மணிகள், சங்கு வளையல்கள், தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை, தங்க ஆபரணம், இரும்பு பொருட்கள் கிடைத்துள்ளது. கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு ஃப்ளோரிடாவில் இருக்கிற அமெரிக்க பீட்டா கம்பெனி வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க. கீழடி, அரிக்கமேடு, உறையூர் இது எல்லாமே தமிழகத்தை சேர்ந்த 2வது நகரமயமாக்கல் காலத்தை சேர்ந்த நகரங்கள். இங்கே வந்து கண்ணுக்கு மை தீட்டும் கருவி இருந்திருக்கு. அந்த காலத்தில் கீழடிலையும் பெண்கள் வந்து அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழடியை சேர்ந்த முக்கியமான 3 ஆராய்ச்சியாளர்கள் அமர்நாத், கிருஷ்ணா, ரமணன் மற்றும் சிவநாதம். அடுத்து வந்து பொருந்தல், இது வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. இங்கே வந்து புதைகுழி பொருட்கள், அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டங்கள், படிகக்கல், சங்கு மற்றும் கண்ணாடி வளையல்கள் வந்து கிடைத்துள்ளது. இரும்பாலான கதிரறுக்கும் அருவாள், ஈட்டி, கொழுமுனை வந்து கிடைத்துள்ளது. இப்போ பார்த்திங்கன்னா இரும்பாலான கதிரறுக்கும் அருவாள்னால் அப்போ நெல் வந்து அங்கே உற்பத்தி பண்ணுறதுக்கான இடமும் இருந்திருக்கு. அப்புறம் கேரளா எர்ணாகுளத்தை சேர்ந்த பட்டணம், இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது. மேலை நாடுகளோடும் கீழே நாடுகளோடும் வணிக தொடர்பு கொண்டிருந்த பழங்கால துறைமுகம் இந்த பட்டணம். இங்கே வந்து பானை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அப்புறம் பார்த்தோம்னா எகிப்து அரசர் 2ஆம் ராம்சஸோட கல்லறை திறக்கும்போது வந்து மலபார் கருமிளகு வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. மலபார் கருமிளகு வந்து இந்தியாவில் உள்ளது. இந்தியாவிலேருந்து எகிப்து வர அந்த காலமே கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் மஸ்லின் பட்டு எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானதுன்னு கூறப்படுது. ஹிப்பாலஸ் அரபிக் கடலில் வீசும் பருவக்காற்றின் காலமுறையை கண்டுபிடிந்தவர். அப்புறம் பழைய கால சின்னங்கள் பற்றி பார்த்தோம்னா நினைவு கற்கள், மென்ஹீர் என்று அழைக்கப்படும். ஒரே கல்லிலான இத்தூண்கள் நினைவாக செங்குத்தாக நடப்படும். திருப்பூர் மாவட்டம் சிங்கிரிப்பாளையம், தேனி மாவட்டம் வெம்பூர், அப்புறம் மதுரை நரசிங்கம்பட்டி, ஈரோடு குமரிக்கல், உப்பாற்றின் இருகரையிலும் இந்த நினைவு கற்கள் வந்து இருக்குது. அடுத்து வந்து நடுக்கல் தான் ரொம்ப முக்கியமானது. நடுகள் ஆணிரை கவரும்போது இறந்தவர்களையும் போரில் இறந்து போன வீரர்களின் நினைவையும் போற்றும் வகையில் நடப்படுவது நடுகள் ஆகும். அதாவது ஒரு வீரன் வந்து போரில் அடிபட்டு இருந்தாலோ இல்லை ஆணிரை கவரும்போது இறந்தாலோ அவருக்கோட நினைவாக வைக்க தான் நடுகள் நடப்படும் முறை பற்றி தொல்காப்பியம் வந்து கூறுகிறது. இதை வந்து மானூர், திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மானூரில் இருக்குது. அப்புறம் வெள்ளாளன் கோட்டை, திருவள்ளூர் மாவட்டம், பொற்பனை கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முக்கியமான ஒன்றுனா புலிமான் கோம்பை நடுகள். இது தேனி மாவட்டம் வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் இருக்குது. தமிழ் பிராமி கல்வெட்டு, இது வந்து 2006 கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் என்ன எழுதியிருக்கா, கூடல் ஊர் ஆகோல் வெடுத்தியன் அந்தவன் கல்.
அதாவது கூடலூரில் ஆணிரை கவர்ந்த போது நடந்த பூசலில் கொல்லப்பட்ட தீயன் அந்தவனின் கல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அடுத்து கற்திட்டைகள். இது காஞ்சிபுரம் மாவட்டம் வீரராகவபுரம், திண்டுக்கல் மாவட்டம் கும்மாளமருதுப்பட்டி, மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டி, இந்த 3 இடத்துலையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இப்போ தீபகற்க இந்தியாவிலிருந்து எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. அந்த கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வரி விதிக்கப்பட்டதுன்னு பெரிப்ளஸ் சொல்கிறாரு. அப்புறம் இந்திய தொல்லியல் துறை சட்டங்கள். இந்திய புதையல் சட்டம் 1878, இந்தியன் ட்ரெஷரிஸ் ஆக்ட் 1878, அப்புறம் பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூல சட்டம் 1972, பழைமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் எஞ்சிய பொருட்கள் சட்டம் 1958. இப்போ தமிழ்நாட்டில் அகழ்வாய்வுகள் இது லேட்டஸ்டானது. இதுவரை பார்த்தது நம்ம இதுவரை பார்த்த கீழடி, ஆதிச்சநல்லூர்லாம் காலங்காலமாக நடைபெற்று வருது. இப்போ ரீசெண்டாக நடந்தது பார்ப்போம். அன்பில் செப்பேடுகள். சுந்தர சோழன் தன் அமைச்சர் அனிருத்த பிரம்மராயருக்கு நிலதானம் அளித்ததை பற்றி கூறுகிறது. அன்பில் செப்பேடுகள் சுந்தர சோழன் காலத்தில் உள்ளது. கன்னியாகுமரி பெரிய குளத்தில் கிபி 1012ஆம் வருடம் ராஜராஜ சோழன் குளத்தை பராமரிக்க நிலம் வழங்கினார். அதுவங்க ராஜராஜ சோழனோட கல்வெட்டு கன்னியாகுமரியிலையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்து கொர்க்கை தூத்துக்குடி. இது துறைமுகம். ஜாடிகள், மோதிரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட பானைகள், 9 செங்கற்கள் கொண்ட அமைப்பு இருக்குது. அடுத்து தஞ்சாவூர் மாவட்டம் பழையாறையில் கூரை ஓடுகள், போர்சிலின் பீங்கான் ஓடுகள், கண்ணாடி வளையல்கள், சங்கு வளையல்கள், சுடுமண்ணால் செய்யப்பட்ட விளக்குகள், செப்பு ஆணி கிடைத்துள்ளது. அடுத்து குறும்பன்மேடு. இதுவும் தஞ்சாவூர் மாவட்டம் தான். சோழர்கால பானை ஓடு, சுடுமண் பொம்மைகள், ரோம் மற்றும் சீன நாட்டு மட்பாண்டங்கள் கிடைத்துள்ளது. அடுத்து திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மாதேவி கல்வெட்டு பாண்டியரின் நிலவரி ஆட்சி முறை பற்றி கூறுகிறது. அடுத்து காஞ்சிபுரம் வாசுவ சமுத்திரம் கூம்பு ஜாடிகள், அம்போரா ஜாடிகள் கிடைத்துள்ளது. இங்கே ரோம பேரரசுடன் வர்த்தக தொடர்பு. தமிழ்நாட்டில் சங்க காலத்திலேயே பார்த்திங்கன்னா ரோம பேரரசு கூட தான் நிறைய வர்த்தகம் நடந்திருக்கு. சிவப்பு கருப்பு பாத்திரங்கள். அப்புறம் பல்லவ மேடு காஞ்சிபுரம் பல்லவர்களின் நினைவு சின்னம் கிடைத்துள்ளது. ஆனைமலை கோவை மாவட்டத்தை சேர்ந்த ஆனைமலை. இங்கே கற்திட்டைகள், அதாவது டாலமெண்ட்ஸ் என்று அழைக்கப்படுது. இரும்பு கத்தி, கருப்பு சிவப்பு மட்பாண்டம் பெருங்கற்காலத்தை சேர்ந்தது. அடுத்து போலுவம்பட்டி கோவை மாவட்டம். இதுவும் கல்மணிகள், டெரகோட்டா, செல் வளையல்கள், வில் மற்றும் அமர்ந்திருக்கும் புலியுடன் கூடிய அரச சின்னத்துடன் கூடிய டெரகோட்டா முத்திரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த டெரகோட்டா முத்திரை 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அடுத்து கரூர் ரோமன் அம்போரா ஜாடிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மத்திய தரைக்கடல் வம்சாவளியை சேர்ந்த ரவுலட் பாத்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அடுத்து தருமபுரி பனையக்குளத்தில் டெரகோட்டா சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அடுத்து மதுரை கோவலன் பொட்டல் சதுர செப்பு நாணயம் மீன் சின்னத்துடன் கிடைத்துள்ளது. அடுத்து ராமநாதபுரத்தை சேர்ந்த தொண்டி சங்ககால துறைமுகம் தான் இந்த தொண்டி. அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம். இது அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது. சோழர்களின் 2வது தலைநகரம் தான் கங்கை கொண்ட சோழபுரம். இங்கே எரித்த செங்கற்களால் கட்டப்பட்ட அரண்மனை. கட்டப்பட்ட அரண்மனை, கிரானைட் கல் தூண்கள், குவாட்ஸ் மணி, செல் வளையல்கள், செலடான் பாத்திரம் இதெல்லாம் கிடைத்துள்ளது. 12ஆம் நூற்றாண்டில் சீனாவுடன் வணிகம் நடைபெற்றுள்ளது. பார்த்துக்கோங்க, கங்கை கொண்ட சோழபுரத்தில் மட்டும்தான் சீனாவுடன் வணிகம் நடைபெற்றதுக்கான சான்று கிடைத்திருக்குது. அது யாரோட காலத்தில் இருக்கும்? ராஜேந்திர சோழர் காலத்தில் இருக்கும். வெம்பக்கோட்டை விருதுநகர் மாவட்டம். இரும்பு காலத்தை சேர்ந்த தொல்லியல் மேடு. மொத்தம் 25 ஏக்கர் அளவில் இருக்குது இந்த வெம்பக்கோட்டை. தங்க அணிகலன்கள், திமிழுடன் கூடிய காளை உருவம், பகடக்காய், 3600 பொருட்கள் கிடைத்துள்ளது. அடுத்து திருநெல்வேலி மாவட்டம் நம்பி ஆற்றில் இருக்க துலுக்கர்பட்டி. இதெல்லாம் எதுக்காக கொடுத்துருக்கோம்னா மாவட்டத்தையும் அகழ்வாராய்ச்சி நடந்த இடத்தையும் மேட்ச் பண்ண சொல்லுவாங்க, பொறுத்து சொல்லுவாங்க. துலுக்கர்பட்டியில் பழந்தமிழர் குறியீடுகள், கருப்பு சிவப்பு பானைகள், காய்கள், செஸ் விளையாடும் சுடுமண்ணாலான காய்கள், பழங்கால கூரை வீடுகள், தமிழ் எழுத்து, புலி, தீய, திசை ஆகிய பெயர்களை கொண்ட பானையோடு கிடைத்துள்ளது. இங்கேயும் இரும்பு உருக்கு மாலை கிடைத்துள்ளது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிக்கமேடில் பார்த்தோம், இது 2வது. அடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டை. அரண்மனை திடல் ரவுலட் பானையோடு 26 மில்லிகிராம் எடை கொண்ட தங்க மூக்குத்தி அல்லது தோடு போன்ற சின்னம். நெசவு தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்ட எலும்பு முனை கருவி. கொத்தளம் எனப்படும் கோட்டை கட்டுமான அமைப்பு தமிழ்நாட்டில் இங்கு மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இங்கே நீர்நிலை குளம், இரும்பு உருக்காலையும் இருந்துள்ளது. கொத்தளம் எனப்படும் கோட்டை கட்டுமான அமைப்பு தமிழ்நாட்டில் பொற்பனைக்கோட்டையில் மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும்பாறை. பெருங்கற்கால ஈம சின்னங்கள், கரிம பொருட்கள், இரும்பு வாள், 4000 ஆண்டுக்கு முற்பட்ட பாறை ஓவியம்,
குரூஸ் என அழைக்கப்படும் கற்கருவிகளை பட்டை தீட்டும் பள்ளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அடுத்து செங்கல்பட்டு 5000 ஆண்டு பழமையான எலும்புக்கூடு அப்புறம் நடுக்கல் கிடைத்துள்ளது. அடுத்து கள்ளக்குறிச்சியில் விஜயநகரத்தில் சிவன் கோயிலுக்கு தானம் அளிக்கப்பட்ட நிலங்கள் பற்றிய குறிப்புகள் கிடைத்துள்ளது. அடுத்து மதுரை உசிலம்பட்டி பாறை ஓவியம் கண்டுபிடித்துள்ளது. புலிமலை கற்கால மனிதர்கள் வரைந்த சிவப்பு பாறை ஓவியம் கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்து கீழ் நமண்டி திருவண்ணாமலை ஈமப்பேலை ஈமை தொட்டி சிவம்பு மோதிரம் ஆகிய பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்து தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த பூதிநத்தம் இங்கே டோலராய்ட் கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. விலங்குகளின் எலும்புகள் இரும்பு வால் போன்ற பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த சிவகலையும் ஆதிச்சநல்லூரும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது. அதனாலேயும் 31 முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கே நெல் மணி அரிசி சாம்பல் போன்ற பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது 3175 ஆண்டு பழமையானது. நூல் நூற்க பயன்படும் தக்களி தங்க அணிகள் போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தம் 3 இருக்குது பார்த்துக்கோங்க. ஆதிச்சநல்லூர் சிவகலை கொர்க்கை பாண்டியர்களோட துறைமுகம். கிளியோபாட்ராவின் கிரீடத்தில் கொர்க்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட முத்துக்கள் இருந்ததாக அறியப்படுகிறது. அடுத்து திருவள்ளூர் மாவட்டம் பட்டறை பெரும்புதூர். அடுத்து வடக்குப்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் 9 அடி உயரமுள்ள சிவலிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ரோமானிய அம்போரா மற்றும் ரவுலட் ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. சோழர்கால நாணயம் அங்கே இருந்துள்ளது. கீழடி அருங்காட்சியகம் மதுரையில் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா கீழடியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே கீழடி ஆக்மெண்டட் ரியாலிட்டி ஆப், அதாவது கீழடி மெய்யாக்க செயலின்னு 2023 லான்ச் பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடியில் ஆதிச்சநல்லூர் அருங்காட்சியகம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 2023 நிர்மலா சீதாராமன் அவர்கள் அடிக்கல் நாட்டினர். ஆதிச்சநல்லூர் தான் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் ஆன்சைட் ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் இன் த கண்ட்ரி. 2024-25 அகழ்வாராய்ச்சி நடைபெறும் முக்கியமான இடங்கள்: கீழடி சிவகங்கை மாவட்டம், வெம்பக்கோட்டை, விருதுநகர், பொற்பனைக்கோட்டை, புதுக்கோட்டை, கீழ்நமண்டி, திருவண்ணாமலை, திருமலாபுரம், தென்காசி, கொங்காநகரம், திருப்பூர், மருங்கூர், கடலூர், சென்னானூர், கிருஷ்ணகிரி மாவட்டம். இதிலெல்லாம் பார்த்தோம்னா முக்கியமான அகழ்வாராய்ச்சி நடைபெறும் இடங்கள். அடுத்து பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டில் பார்த்தோம்னா சங்க காலத்தோட வீழ்ச்சி தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. மூவேந்தர்களை தோக்கடித்து களப்பிரர்கள் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பொது ஆண்டு 250 550 வரை ஆட்சி செஞ்சாங்க. இந்த காலத்தை சங்கம் மருவிய காலம், நிலை மாறுபாட்டு காலம்னு சொல்லுவோம். அதாவது ஒரு டிரான்சிஷனல் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சங்க காலத்தோட வீழ்ச்சிக்கான காரணங்கள்: முக்கியமான வீழ்ச்சிக்கு என்னென்ன காரணம்லாம் பார்த்தோம்னா, அரசியல் காரணம் மன்னர்களுக்கு இருந்த மண்ணாசை தான். அப்புறம் போர் புகழ் போதை, அரச குலங்கள் வீழ்தலும் எழுதலுமாய் மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து பொருளாதார காரணம், நில உடைமை பொருளாதாரம். இதனால் பார்த்தோம்னா பணக்காரங்களுக்கு தான் சாதகமாக மன்னர்கள்லாம் இருந்தாங்க. அடுத்து ஏழை மக்கள்கிட்டருந்து சுரண்டல் அநியாயத்துக்கு நடந்தது. அந்நிய நாணய புழக்கம். அடுத்து ஏற்றத்தாழ்வு, பணக்காரன் ஏழை என்ற ஏற்றத்தாழ்வு நிறைய இருந்தது. அடுத்து சமுதாய காரணம், சங்க காலத்தில் சாதி சமய வேறுபாடு இல்லாமல் மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தாங்க. இதில் சாதி வேற்றுமை உருவாகி தமிழக ஒற்றுமையை சீர்குலைத்தது. உயர் சாதி கீழ் சாதி வேறுபாடு அதிகரித்தது. மக்களுடைய குடிப்பழக்கமும் இன்னொரு காரணமாக இருந்தது. செல்வமுடையோர் மட்டும்தான் செழிப்பாக வாழ்ந்தனர். 4 வகை வர்ணாசிரமம் தமிழ்நாட்டில் களப்பிரர் காலத்தில் தொடங்கியது. சமய காரணம் பார்த்தோம்னா வேத சமயம், பௌத்த சமயம், சமண சமயம் 3க்கும் இடையே ஏற்பட்ட போட்டி தான் காரணம். சமய காழ்ப்புணர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு மதத்தவங்க இன்னொரு மதத்தவங்களை கொல்ற அளவுக்கு போயிடுச்சு. அடுத்து கலாச்சார காரணம், கல்வி ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஆனது. பிராமின்ஸ் பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம் அவங்க மட்டும்தான் படித்தாங்க, வேறு யாரும் படிக்கவும் விடலை. இதையெல்லாம் முக்கிய காரணங்கள். களப்பிரர் காலத்தில் ஐங்குறவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்தது. அது என்னெல்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது ஐங்குறவர் யாரெல்லாம்னா நூல், அரசன், ஆசிரியன், தாய், தந்தை, இவங்க எல்லாம் ஐங்குறவர். இலக்கியத்தில் சமயம் கலக்கப்பட்டு வேறுபாடு பெருகியது. அப்புறம் களப்பிரர் இருந்ததுக்கான முக்கிய சான்றுகள். ஃபர்ஸ்ட் இலக்கிய சான்றுகள். புத்ததத்தர் எழுதிய வினய விருச்சயம். இந்த நூலில் பார்த்தீங்கன்னா கலப்ப குலத்தை சேர்ந்த அச்சுத விக்கிரமன் என்ற மன்னன் காவிரி பூம்பட்டினத்தை ஆண்டார் என்ற தகவல் உள்ளது. களப்பிரர் மூவேந்தர்களை தோக்கடிச்சதா புத்ததத்தர் கூறுகிறார். களப்பிரர் காலத்தில் தோன்றிய நூல்கள். சங்க காலத்தில் பார்த்தோம்னா 8 தொகை, 10 பாட்டு ஆகிய 14 மேற்கணக்கு நூல்கள் தோன்றியது. களப்பிரர் காலத்தில் 14 கீழ்கணக்கு நூல்கள் தோன்றியது. களப்பிரர் பற்றிய தகவல்: தமிழர் நாவலர் சரிதை, அமித சாகரின் ஞாப்பருங்கலம்,
சேக்கிழாரின் பெரிய புராணம். இந்த 3 நூல்லையும் களப்பிரர் பற்றிய தகவல் நமக்கு கிடைச்சிருக்குது. அடுத்து செப்பேட்டு சான்றுகள். காசக்குடி, கொற்றமங்கலம், வேள்விக்குடி, தளவாய்புரம், நெடுநீர் செப்பேடுகள். இது களப்பிரர்கள் பற்றி கூறுகிறது. அடுத்து கல்வெட்டு சான்றுகள். திருப்புகலூர் கல்வெட்டு, காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவில் கல்வெட்டு, செந்தலை கல்வெட்டு. இது முத்தரையரை பற்றி கூறுகிறது. அப்புறம் பார்க்க போகிறது களப்பிரர் ஆட்சி. ஃபஸ்ட்டு அச்சுத விக்கிரமன். இவர் மூவேந்தர்களுக்கு இடையே நடந்த வாரிசுரிமை போட்டியை பயன்படுத்தி ஆட்சியை பிடித்தார். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் தான் ஆட்சி செய்வேனே, அண்ணன் தம்பியிலேருந்து எல்லாரும் சண்டை போட்டுருந்த நேரத்தில் அச்சுத விக்கிரமன் அவங்களெல்லாம் தோக்கடித்து ஆட்சியை பிடிச்சிடறாரு. இவர் புத்த தத்தர் அப்படிங்கிற புலவரோட சீடர். இவரை பற்றியோ அல்லது வேறு மன்னரை பற்றிய தகவல் நமக்கு கிடைக்கல. அதாவது களப்பிரர்களை பற்றி நமக்கு மிகவும் குறைவான தகவல்களே கிடைத்துள்ளன. அடுத்து களப்பிரர்களோட வீழ்ச்சி. பாண்டிய மன்னன் கடுங்கோன் தெற்கே களப்பிரர்களை தோற்கடித்து ஆட்சியை பிடித்தார். பல்லவ மன்னன் சிம்மவிஷ்ணு தொண்டை மண்டலத்தை கைப்பற்றி பல்லவ ஆட்சியை தொடங்கி வைத்தார். இப்படி களப்பிரர் ஆட்சி தமிழ்நாட்டில் முடிஞ்சு போகுது. ஆனால் 300 வருஷம் ஆண்டிருக்காங்க. அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் தான் நமக்கு கிடைக்கல. ரொம்ப நாளும் ஆண்டிருக்காங்க. அடுத்து நாம் பல்லவர்கள் பற்றி பார்க்க போகிறோம். பல்லவர்களோட தலைநகரம் காஞ்சிபுரம். அவங்களோட அரச முத்திரை காளை லிங்கம். இவங்களோட அலுவலக மொழி சமஸ்கிருதம். தமிழ் கிடையாது, சமஸ்கிருதம். இவங்க இதற்கான சான்றுகள் பட்டய சான்று, செப்பு பட்டயங்கள், பிராகிருத பட்டயங்கள், சமஸ்கிருத பட்டயங்கள். தமிழின் முதலில் செப்பு பட்டயங்களை வெளியிட்டவர்கள் பல்லவர்களே. பிராகிருத பட்டயங்கள் வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவஸ்கந்தவர்மன். சிவஸ்கந்தவர்மனின் மாயுத ஓலு ஹிரக்கடல்ய பட்டயங்கள், சாருதேவியின் பிரிட்டிஷ் அருங்காட்சியக பட்டயங்கள், குமார விஷ்ணுவின் சேந்தலூர் பட்டயங்கள். அடுத்து சமஸ்கிருத பட்டயம். விஜயஸ்கந்தவர்மனின் ஓங்கோடு பட்டயங்கள், விஷ்ணுகோபனின் உருபல்லை பட்டயங்கள், சிங்கராய கொண்டான் பட்டயங்கள், விஷ்ணு கோபவர்மனின் கூரம் பட்டயம், முதலாம் நந்திவர்மனின் உபேந்திரய பட்டயம், வேசந்தா பட்டயம், ஓங்கோடு பட்டயங்கள், மங்கதுரா, பிகிரா, விலாவத்தி பல்லவன் கோயில் பட்டயங்கள். அடுத்து சமஸ்கிருத தமிழ் பட்டயம். இது சமஸ்கிருதமும் தமிழும் சேர்ந்திருக்கிறதுனால கிரந்த பட்டயங்கள் எனப்படும். முதலாம் பரமேஸ்வர மன்னன் கூரம் பட்டயத்தை வெளியிட்டார். 2ஆம் நந்திவர்மனின் காசக்குடி, கொற்றக்குடி, உதயேந்திரம் பட்டயங்கள், 3ஆம் நந்திவர்மன் வேலூர் பாளையம் பட்டயம், நிருபதுங்கவர்மனின் பாகூர் பட்டயம். இது எல்லாம் சமஸ்கிருத தமிழ் பட்டயம். அடுத்து கல்வெட்டு சான்றுகள். அமராவதி சமஸ்கிருத கல்வெட்டு, ரணசிம்மனது வயலூர் கல்வெட்டு, கங்கர், சாளுக்கியர், பாண்டியர், ராஷ்டிரகூடர் ஆகியோர் வெளியிட்ட கல்வெட்டுகள். சந்திரகுப்தரது அலகாபாத் தூண் கல்வெட்டு, ஜுனாகத் கல்வெட்டு, 2ஆம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு, சிம்மவர்மனின் மஞ்சுக்கல்லு கல்வெட்டு, சயாம் கல்வெட்டு. இது எல்லாம் பல்லவர்களை பற்றி கூறியது. அப்புறம் தமிழ்நாட்டில் இருந்த கல்வெட்டுகள் மாமல்லபுரம், மாமண்டூர், மகேந்திரவாடி, மண்டகப்பட்டு, பல்லாவரம், திருக்கழுக்குன்றம், திருச்சி, சித்தன்னவாசல், தலவானூர் கல்வெட்டுகள் பல்லவர்களை பற்றி கூறியது. அடுத்து இலக்கிய சான்றுகள். தமிழ் மற்றும் சமஸ்கிருத நூல்கள். பெரிய புராணம், 12 திருமுறைகள், 4000 திவ்ய பிரபந்தம், திருமங்கை ஆழ்வாரின் பரமேஸ்வரா விண்ணகர பதிகம், நந்தி கிளம்பகம், மகாவம்சம், மகேந்திரவர்மனின் லோக வியாபாகம், திங்கரின் நியாய பிரவேசம், பாரவியின் கீர்த்தார்ஜுனியம், தண்டியின் அவந்தி சுந்தரி கதாசாரம். இது எல்லாம் பல்லவர்களை பற்றி சான்றுகள். அடுத்து பல்லவர்களின் தோற்றம். பல்லவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட சொந்த ஊர் தமிழ்நாடே கிடையாது. மேற்கு இந்தியாவை சேர்ந்த பார்த்தினியர்கள் என்று ஒரு சில பேர் கூறுறாங்க. அடுத்து பாரசீகத்தை சேர்ந்த பகலவர்கள் அப்படின்னு சில பேர் கூறுறாங்க. கிபி 1ஆம் நூற்றாண்டில் மேற்கு இந்தியாவின் மீது படையெடுத்து இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க. மராட்டியம் வழியாக தென்னிந்தியாவை அடைந்தனர். பின் சாதவாகனர்களின் படைத்தளபதியாக பணியாற்றினர். பின்னர் தொண்டை மண்டல அரசர்கள் ஆனார்கள். அசோகர் கல்வெட்டு இவங்கள புலிந்தர்கள் அப்படின்னு சொல்லுது. சோழ மன்னர் நாகர்குல பெண் மணிபல்லவ நாகரை மணந்தார். இவருடைய மன்னன் இளந்திரையன் தொண்டை மண்டலம் தொண்டைமான் என்று அழைக்கப்பட்டார். இப்படி தொண்டை மாநில ஆட்சி செய்தவர் பல்லவர்கள் என்று ஆனது. பல்லவ மன்னர்கள். முற்கால பல்லவர்கள், இடைக்கால பல்லவர்கள், பிற்கால பல்லவர்கள்னு 3 பிரிவு இருக்காங்க. முற்கால பல்லவர்கள் கிபி 250 350 வரை ஆட்சி செஞ்சாங்க. இவங்க சிவஸ்கந்தவர்மன், விஜயஸ்கந்தவர்மன் இவங்க 2 பேரும் முக்கியமான அரசர். பிராகிருத மொழியில் பட்டயங்களை வெளியிட்டனர். அடுத்து இடைக்கால பல்லவர்கள். விஷ்ணுகோபன், இவர் தான் சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்ட விஷ்ணுகோபன். இவங்க வடமொழியில் பட்டயங்களை வெளியிட்டனர். அடுத்து பிற்கால பல்லவர்கள். பிற்கால பல்லவர்கள் தான் நாம் பார்க்க போகிற பேரரசு பல்லவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர்.
570ஆம் ஆண்டுலேருந்து 900 ஆண்டு வரை ஆட்சி செஞ்சாங்க. பேரரசு பல்லவர்கள் இதில் முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்மவிஷ்ணு. இவர் தான் களப்பிரர்களை தோற்கடித்து பல்லவ ஆட்சியை ஆரம்பித்தார். காவேரி வரை சென்று சோழர்களையும் தோற்கடித்தார். அதனால் இவர் வந்து அவனி சிம்மன், அதாவது உலகன் சிங்கம் என்று அழைக்கப்படுகிறார். இவர் பேரரசை விரிவாக்குவதற்கு தொலைநோக்கு பார்வை கொண்டவர். இவரோட ஆட்சி காலத்தில் பார்த்தோம்னா பாரவி என்ற புலவரை ஆதரித்தார். அவர் தான் கிர்தார்ஜுனியம் என்ற நூலை எழுதினார். அந்த நூலில் வந்து மகாபாரதத்தில் உள்ள சிவன் அர்ஜுனன் மோதல் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு. அர்ஜுனன் பாசுபத அஸ்திரத்தை அடைந்த கதையையும் இந்த கீர்த்தார்ஜுனியம் கூறுகிறது. அடுத்து 2ஆம் மகேந்திரவர்மன், சிம்ம விஷ்ணுவின் மகன். புகழூர் போர் இவரை பற்றி கூறுகிறது. புகழூர் போரில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் புலிகேசிக்கும் மகேந்திரவர்மனுக்கும் நடந்த போர் பற்றி கூறுகிறது. இந்த போரில் வந்து புலிகேசி மகேந்திரவர்மனை தோற்கடிச்சுவார். இதை பற்றி கூறுகிற கல்வெட்டு வந்து புகழூர் கல்வெட்டு. மகேந்திரவர்மன் வந்து இந்த போருக்கு எப்படியாவது பழி வாங்கணும்னு ரொம்ப நாள் காத்துக்கிட்டே இருந்தார். ஆனால் அவரால் முடியலை. கங்கவாடி போர், கங்க நாட்டு புகழூர் போரில் துர்வீதன் என்ற கங்க நாட்டு மன்னன் புலிகேசிக்கு உதவி புரிந்தான். எனவே மகேந்திரவர்மன் கங்க நாட்டு மீது படையெடுத்து அந்த துர்வீதனை தோற்கடித்தார். மகேந்திரவர்மனோட பட்டப்பெயர்கள் சத்தியசந்தன், குணபரன், விசித்திரசித்தன், சங்கீர்ண சதி, சேத்தக்காரி அதாவது கோயில்கள் கட்டுவன், சித்திரக்கார புலி, அடுத்து மத்த விலாசன், அரித்தியராஜன், புருஷோத்தமன் என்று பல்வேறு பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார். மகேந்திரவர்மன் வந்து 2 நூல் எழுதியிருக்காரு. ஒன்று வந்து மத்த விலாச பிரகாசனம், அடுத்து பகவத்தாஜி கியா. தட்சிண சித்திரம் என்ற ஓர் ஓவிய நூல் வந்து தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடு பற்றி கூறுகிறது. இவர் வந்து இசைக்கலையில் வல்லவர் என்பதை வந்து குடுமியான் மலை கல்வெட்டு வந்து கூறுகிறது. அதில் வந்து 2 வகை யாழ் பற்றி குறிப்பிடுகிறது. அப்புறம் மற்றும் 8 நரம்பு உடைய இசைக்கருவி பற்றியும் கூறுகிறது. பரிவாதினி என்னும் வீணை வாசிப்பதில் வல்லவர் வந்து மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மன் வந்து முதலில் சமணராகத்தான் இருந்தார். திருநாவுக்கரசரால் சைவராக மாற்றப்பட்டார். பின்னர் சமண பள்ளி இடிக்கப்பட்டு சிவன் கோயில்கள் கட்டப்பட்டன. பிராமணர்கள் மீண்டும் சமுதாயத்தில் முதல் இடம் பிடித்தனர். வர்ணாசிரம முறை ஆழமாக வேரூன்றியது. இந்த காலத்தில் வந்து சாதி மோதல்கள் வந்து நிறையவே இருந்துச்சு. நந்தனார் என்ற அப்பழுக்கற்ற சிவபக்தர் வந்து சிவபக்தராகவே இருந்தாலும் கோவிலுக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டது. ருத்ராச்சாரியார் என்ற இசைக்கலைஞரை வந்து மகேந்திரவர்மன் ஆதரித்தார். இவர் கட்டின ஏரிகள் மகேந்திரவாடி, மாமண்டூர், சித்திரமேக தடாகம், மண்டகப்பட்டு கல்வெட்டு குறிப்பு என்ன கூறுதுன்னா, செங்கல் சுண்ணாம்பு இல்லாமல் குடைவரை கோயில் கட்டுவதை அறிமுகப்படுத்தியவர் வந்து மகேந்திரவர்மன் கூறியது. இதை வந்து மகேந்திரவர்மன் பாணினியும் நாம் சொல்லலாம். அடுத்த ஆட்சிக்கு வந்தவர் வந்து 1ஆம் நரசிம்மவர்மன். இவர் வந்து மகேந்திரவர்மனோட பையன். புலிகேசியை பழிவாங்கிறதுக்காக போரிட்டு புலிகேசியை ஜெயித்தார். அதனால் வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்படுகிறார். அந்த போர் நடந்த இடம் வந்து மணிமங்கலம். இதை வந்து காஞ்சி போர்னையும் சொல்லுவாங்க. இந்த போரில் தளபதியாக இருந்தவர் வந்து பரஞ்சோதி முனிவர். இவரை பற்றி கூரம் செப்பேடுகள் வந்து கூறுகிறது. பரஞ்சோதி முனிவர் வந்து 63 நாயன்மார்களில் ஒருவர். இவர் வந்து சிறு தொண்டர் என்று அழைக்கப்படுறார். இந்த போர்னால சிவபக்தரானார். மாமல்லன் என்று 1ஆம் நரசிம்மனுக்கு பட்டம் சூட்டப்பட்டது. மாமல்லன் என்றால் மற்போரில் வல்லவன் என்று அர்த்தம். நரசிம்மவர்மனோட கட்டிடக்கலை பார்த்தோம்னா மாமல்லபுரம் கட்டியதால் இவர் வந்து மாமல்லபுரம் கட்டியவன் என்று அழைக்கப்படுகிறார். அங்குள்ள ஒற்றைக்கல் ரதங்களை வந்து இவர் கட்டியிருக்காரு. அப்புறம் நாட்டியத்தில் வல்லவரான சிவகாமியை விரும்பினார். இவரோட ஆட்சி காலத்தில் வடக் நாட்டை சேர்ந்த கணபதி வழிபாடு வந்து தமிழ்நாட்டில் தொடங்கியது. இலங்கை மானவர்மன் அரியணையை மீட்டு கொடுத்தார். பலமான கடற்படையை வைத்திருந்தார். இவரோட ஆட்சி காலத்தில் தான் சீனாவை சேர்ந்த யுவான் சுவாங் வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்தார். காஞ்சி வந்து புகழ்பெற்ற கல்வி கூடம்னு யுவான் சுவாங் கூறுகிறார். இங்கே வந்து 100 புத்த மடாலயம், 10,000 புத்த துறவிகள் இருந்ததா இவர் வந்து குறிப்பு எழுதியிருக்காரு. இவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் வந்து 2ஆம் மகேந்திரவர்மன். சாளுக்கிய மன்னன் விக்ரமாதித்தனால் கொல்லப்பட்டார். இவருக்கு பிறகு 1ஆம் பரமேஸ்வரவர்மன். இவர் வந்து சிவனுக்கு கூரம் சிவன் கோயிலை கட்டியுள்ளார். இவருக்கு பிறகு ஆட்சி வந்தவர் ராஜசிம்மன். 2ஆம் நரசிம்மவர்மன். சங்கர பக்தன், ஆகமபிரியன், வாத்திய வித்யாதரன், இசைக்கருவியில் வல்லவன் என்று அழைக்கப்படுவர் ராஜசிம்மன். இவர் கட்டிய கோயில் வந்து யுனெஸ்கோ பாரம்பரிய இடத்துல வந்து இடம்பெற்றிருக்குது. காஞ்சி கைலாசநாதர் கோயில், மாமல்லபுரம் கடற்கரை கோயில், 2 கோயிலை இவர் கட்டியிருக்காரு. மாமல்லபுரம் கோயிலை கட்டுவதற்கு இவரோட மனைவி ரங்கபதா, அதாவது ராணி ரங்கபதா வந்து உதவி செய்தார். அப்புறம் பனமலையில் தலகரீஸ்வரர் கோயில், தண்டின் என்ற புலவரை ஆதரித்தார். தண்டி அலங்காரம்
அவந்தி சுந்தரி, கதாசாரன், காவிய தரிசனம் போன்ற நூல்களை தண்டின் எழுதியுள்ளார். இவர் சீனாவுக்கு தூதுக்குழு அனுப்பினார். சீனாவுக்கு தூதுக்குழு அனுப்பியவர் யாருன்னா ராஜசிம்மன், அதாவது 2ஆம் நரசிம்மவர்மன் சீனாவுக்கு தூதுக்குழு அனுப்பினார். அடுத்து சீனர்களுக்கு நாகையில் புத்த மடம் கட்ட அனுமதித்தார். சீனாவுடன் வாணிபம் செலுத்தியிருந்தது. 2ஆம் பரமேஸ்வரவர்மன், அடுத்து 2ஆம் நந்திவர்மன் கடிகை உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டார். அதாவது வாரிசு அடிப்படையில் இல்லாமல் அந்த டெல்லி சுல்தான மாதிரி 40 நோபல்கள் சேர்ந்து மன்னனை தேர்ந்தெடுக்கிற மாதிரி இவங்கள தேர்ந்தெடுத்தாங்க. இவர் வைணவ மரபு, திருமங்கை ஆழ்வார் இவருக்கு சப்போர்ட் பண்ணார். அதாவது விஷ்ணு பக்தர். காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவிலை 2ஆம் நந்திவர்மன் கட்டினார். இதுக்கப்புறம் தண்டிவர்மன், அடுத்து 3ஆம் நந்திவர்மன். 3ஆம் நந்திவர்மன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நந்தி கிளம்பகம் அப்படிங்கிற ஒரு நூலே 3ஆம் நந்திவர்மனை பற்றி தான் கூறுகிறது. நந்தி கிளம்பகத்தில் வரும் மன்னன் தெல்லாறு எரிந்த நந்திவர்மன்னி நந்தி கிளம்பகம் இவரை கூறுகிறது. தெல்லாறுங்கிறது வைகை நதி. அங்கே வச்சு பாண்டியன் ஸ்ரீவல்லனை தோற்கடித்தார். அதனால தெல்லாறு எரிந்த மன்னன்னு அழைக்கப்படுறார். இவருக்கு காவிரி நாடன், கடல் நந்தி, கடற்படை அவனி நாரணன், கலர்சிங்கன் என்று அழைக்கப்படுகிறார். இவருக்கு பிறகு நிருபதுங்கவர்மன், அடுத்து அபராஜிதன். அபராஜிதன் தான் கடைசி பல்லவ மன்னன் ஆதித்த சோழனால் தோற்கடிக்கப்பட்டான். அடுத்து பல்லவர் கால வாழ்வியல், அதாவது கலை, நிர்வாகம், அரசாட்சி எல்லாம் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் முதன்முறையாக மைய அரசு நன்கு அமைக்கப்பட்ட நிர்வாகத்தை ஏற்படுத்தினர். மைய ஆட்சி மன்னர்கள் பிரம்மனின் சந்ததியினர் கடவுளின் பிரதிநிதிகளாக கருதப்பட்டனர். தெய்வீக உரிமை கோட்பாடு, அதாவது மன்னர் சொல்லதான் வாக்கு, வேத வாக்கு. மன்னன் தர்மாதி ராஜன், தர்மத்தை அல்லது நீதியை காப்பாற்றுவர். மனு நீதியை பின்பற்றினார். அதான் 4 வகை ஜாதி அந்த ப்ரொசீஜரை பின்பற்றினார். புரோகிதரின் செல்வாக்கு அதிகரித்தது. அரசருக்கு தெய்வத்தன்மை அதிகரித்தது. மகாராஜா என்று அழைக்கப்பட்டார். இந்த வைதிக ஆதிக்கத்தை குறிக்க வர்மன் என அடைமொழி சேர்க்கும் வழக்கம் ஏற்பட்டது. அரசு சின்னம் நந்தி, காளை. இளவரசன் யுவராஜா. பட்டத்தரசி மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தார். கோயில் பணிகளில் ஈடுபாடு கொண்டிருந்தனர். அதாவது பல்லவ மன்னர்கள் கோயில் பணிகளில் ஈடுபாடு கொண்டிருந்தனர். படைகள் தேர்ப்படை, காலாட்படை, யானைப்படை, குதிரைப்படை. குதிரைகள் அரேபியா, பாரசீகம் போன்ற வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன. கப்பல் படை வலிமை மிக்கதாக இருந்தது. மாகாண அரசாங்கம், இளவரசர் மாகாண ஆளுநர் ரத்திகர் என்று அழைக்கப்பட்டார். அவருக்கு உதவியாக படைக்காவல் அதிகாரி, மாவட்ட அதிகாரி, ஊர் அதிகாரி, குதிரை தொழுவ அதிகாரி, கால்நடை அதிகாரி, காட்டுக்காவல் அதிகாரி, குளியல் துறை காவலர் போன்றோர் இருந்தனர். இவர்கள் கோட்டம் அல்லது வளநாடு, நாடு, ஊர் ஆகியவற்றுக்கு பொறுப்பாக இருந்தனர். அடுத்து நகராட்சி. நகராண்மைக்காக பேரவைகள் இருந்தன. இப்பேரவை அதிகாரிகள் நகரியர் அல்லது தோத்திக்காரர், கணக்கர், மத்தியஸ்தர், நிர்வாக அதிகாரி ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். வரி விதிப்பிலும் வரி வசூலிப்பதும் ஒழுங்கை நிலைநாட்டுவதும் இவர்களது கடமை. கிராம சபை வியவஸ்தை என்று அழைக்கப்பட்டது. தேவதானம் கோயில்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட நிலம் என்று அழைக்கப்பட்டது. மாமண்டூர் குளம் உருவாக்கப்பட்டது. பண்டமாட்டு முறையே பின்பற்றப்பட்டது. பல்லவர்களோட ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரம் செழிப்பான வர்த்தக நகரம். காஞ்சிபுரம் தான் தலைமையகம். வெளிநாட்டு வாணிபம் ஜாவா, சுமத்ரா, கடாரம், கம்போடியா, இலங்கை, சீனா, பர்மா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. அளவைகள் நிலத்தை அளப்பதற்கு உழவு, நிவர்த்தனம் அல்லது பட்டிகா ஆகியவை பயன்படுத்தப்பட்டது. நிலத்தை அளப்பதற்கு உழவு, நிவர்த்தனம் அல்லது பட்டிகா ஆகியவை பயன்படுத்தப்பட்டன. நெல்லையும் அரிசியையும் அளப்பதற்கு சுடு நாளி என்று இருந்தது. இவையன்றி விரடல், விடுகு அல்லது உலக்கு போன்ற அளவைகள் வழக்கத்தில் இருந்தது. பிடி என்பது மிகச்சிறிய அளவை. பால், நெய், எண்ணெய் ஆகியவை ஆளாக்கு, உலக்கு, உரி, நாளி ஆகியவற்றால் அளக்கப்பட்டன. தங்கத்தை அளப்பதற்கு களஞ்சு, மண்ணாடி பயன்படுத்தப்பட்டது. பதகை என்பது 240 குழி பாசன வயலை குறிக்கும். பதகை என்பது 240 குழி பாசன வயலை குறிக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து நடந்து சென்று குறிப்பிட்ட நேரத்துக்குள் புறப்பட்ட இடத்தை வந்தடைவதை குறிக்கும் எல்லை நிவர்த்தனம் என்று அழைக்கப்பட்டது. கப்பல் கட்டுமான இடம் மாமல்லபுரம், நாகை. சிந்து சமவெளியில் லோத்தல், இங்கே கப்பல் கட்டுமான இடம் மாமல்லபுரம், நாகை. சமுதாய நிலை வட இந்தியாவிலிருந்து வேதியர் குலத்தவர் தமிழ்நாட்டிற்கு வந்தவர்.
வர்ணாசிரமம் வலுவடைந்தது. ஆரியமயமாதல் பல்லவர் காலத்தில் முழுமை பெற்றது. பிராமணர்கள் ஏகபோக வாழ்க்கை வாழ்ந்தனர். பிராமணர்களுக்கு மட்டும்தான் மரியாதையை கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் 7 வகை சாதிகள் இருந்ததாக இபின் குர்நாத் என்ற வணிகர் குறிப்பிட்டுள்ளார். சைவ சமயம் சிவனை வழிபட்டோர் சைவர்கள். 63 நாயன்மார்கள். அதாவது பல்லவர் காலத்து பக்தி இயக்க காலம்னு கூட நம்ம சொல்கிறோம். சைவர்களும் வைணவர்களும் தலை தோங்கி வாழ்ந்தனர். சிவனை வழிபட்டோர் சைவர்கள். 63 நாயன்மார்கள் மொத்தம் இருந்தாங்க. சைவ சின்னம் கத்துவரங்கம். வைணவம் திருமாலை வழிபட்டவர்கள் வைணவம். விஷ்ணு 12 ஆழ்வார்கள். சிம்ம விஷ்ணு, 2ஆம் நந்திவர்மன், முகுந்தனின் திருவடிகளை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் தலை வணங்காதவன் என்று தன்னைத்தானே கூறிக்கொண்டான். முகுந்தன்னா திருமால். பல்லவர் காலத்தில் உள்ள இலக்கியம். சமஸ்கிருத இலக்கியம். சமஸ்கிருதம் அலுவலக மொழி. சமஸ்கிருதமே அலுவலக மொழி. பட்டயங்கள் சமஸ்கிருத மொழியிலே எழுதப்பட்டன. மகேந்திரவர்மன் மத்த விலாச பிரகாச பாகவத அஜிக்கியம் தண்டின் காவிய தரிசனம் என்ற நூலை எழுதியுள்ளாங்க. அது சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்காங்க. அது தமிழ் இலக்கியம். 12 திருமுறைகள், 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தம் பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தில் இயற்றப்பட்டது. அடுத்து பெருந்தேவனார் பாரத வெண்பா, நந்தி கலம்பகம், கல்லாடனார் கல்லாடம், தண்டி அலங்காரம், இறையனார் அகப்பொருளுரை, ஐயனாரிதனார் புறப்பொருள் வெண்பா மாலை, யாப்பருங்கல விருத்தி, யாப்பருங்கலங்காரிகை, அந்தாதி, உலா, பரணி போன்ற நூல்கள் தோன்றியது. அடுத்து இசைக்கலை. பாடகர்கள் தந்திர கணிகையர் என்று அழைக்கப்பட்டனர். மகேந்திரவர்மன், ராஜசிம்மன் போன்ற பேரரசர்கள் இசைக்கலைக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்தனர். இசைக்கருவிகள் யாழ், முழவம், மிருதங்கம், முரசம். இசையில் தெய்வீக தன்மை சேர்க்கப்பட்டது. சிவன் உடுக்கை, திருமால் சங்கு, கலைமகள் வீணை, நந்தி மத்தளம். நடனக்கலை 8 வகை நடன நிலைகள் இருந்தது. நடன நிகழ்ச்சிகள் சிவதாண்டம் சிறப்பிடம் பெற்றிருந்தது. கடல்வழி வாணிபம் காம்போஜா, சம்பா, ஆனம் இந்த மாதிரி கிழக்காசிய நாடுகளோட வாணிபம் நடைபெற்றது. நந்திவர்மனின் காசக்குடி செப்பேடுகள் அபராதம் பற்றிய குறிப்புகள் பற்றி கூறுகிறது. அடுத்து கட்டிடக்கலை. கட்டிடக்கலை மொத்தம் 4 வகையான கட்டிடக்கலை பல்லவர் காலத்தில் இருந்தது. முதல்ல குடைவரை கோயில்கள். பல்லவர் காலத்தில்தான் தமிழ்நாட்டில் கற்கோயில் கட்டிடக்கலை தோன்றியது. அக்காலம் கட்டிடக்கலையின் வசந்த காலமாகும். குடைவரை கோயில்கள் குன்றுகளை குடைந்து உருவாக்கப்பட்டவை. இக்கோயில்கள் கலை வேலைப்பாடுகள் கொண்ட தூண்களோடு கூடிய மண்டபங்களாக காட்சியளித்தன. தூண்களில் பல சதுரம் பட்டமடைவுகளாக இருந்தன. போதிகைகள் உருண்டு காடிகைகள் வெட்டப்பட்டன. தூண்களின் அடிப்பாதத்தில் திறந்த வாயுடன் சிங்கங்கள் தூண்களை தலையில் தாங்கிய வண்ணம் உள்ளன. யாழி மாதிரி. 1ஆம் மகேந்திரன், அவரது மகன் 1ஆம் நரசிம்மவர்மன் காலத்தில் கட்டப்பட்ட இக்குடைவரை கோயில்கள் மாமல்லபுரத்தில் இன்றும் கட்டிடக்கலையின் முன்மாதிரிகளாக உள்ளன. இக்கோயில்களும் இவற்றில் உள்ள மண்டபங்களும் அழகிய சிற்பங்களை கொண்ட அருங்காட்சியகமாகும். அடுத்த பாணி ஒற்றைக்கல் கோயில்கள். ஒற்றைக்கல் கோயில்கள் தனி பாறைகளை குடைந்து கட்டப்பட்டவை. இவையும் குடைவரை கோயில்களை போன்றவையே. இதுவும் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் இருக்கும். இக்கோயில்களின் தனிச்சிறப்பு இவற்றில் காணப்படும் ரதங்களாகும். இவற்றுள் பெரும் புகழ் பெற்று திகழ்வது பஞ்சபாண்டவர் ரதங்களே. 5 கல் ரதங்கள் என்று அழைக்கப்படுவை. தர்மராஜ ரதம், பீம ரதம், அர்ஜுன ரதம், நகுல சகாதேவ ரதம், திரௌபதி ரதம். ஒரு குன்றை செதுக்கி செய்யப்பட்ட இந்த ரதங்கள் சிறிய விந்தைகள். 5 கல் ரதங்களுக்கு அருகில் யானை, சிங்கம், நந்தி, அழகிய சிற்ப உருவங்களும் உள்ளன. இவை அன்றி கணேச ரதம் உள்ளது. மாமல்லபுரம் திருக்கழுக்குன்றம் சாலையில் பிடாரி ரதங்கள் உள்ளன. பிடாரி என்ற பெண் தெய்வத்தின் அருகில் இருப்பதால் இப்பெயர் பெற்றது. இவற்றுக்கு தெற்கில் வளையங்குட்டை ரதம் உள்ளன. இவை யாவும் சிற்ப அற்புதங்கள். கட்டுமான கோயில்கள். கட்டுமான கோயில்கள் பிற்கால பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டவை. துவக்கத்தில் சிறியவையாக இருந்த இக்கோயில்கள் பின்னர் பிரம்மாண்ட வடிவங்களை பெற்றன. இவை அளவால் பெரியவை, சிங்க தூண்களால் சிறப்புடையவை. கட்டுமான கோயில்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குபவை மாமல்லபுர கடற்கரை கோயில், காஞ்சி கைலாசநாதர் கோயில், காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில், காஞ்சி முத்தீஸ்வரர் கோயில், பனமலை சிவன் கோயில், திருத்தணி வீரட்டனேஸ்வரர் கோயில். கட்டுமான கோயில்கள் 2ஆம் நந்திவர்மன் காலத்தில் உச்சகட்டத்தை எட்டிற்று. அடுத்து கற்கட்டு கோயில்கள். கற்கட்டு கோயில்கள் கடற்கரை கோயிலாகும். இது 2ஆம் நரசிம்மவர்மன் காலத்தில் கட்டப்பட்டவை. இக்கோயில்கள் கற்பாறைகளால் உருவாக்கப்பட்ட. இங்கு 2 சிவன் கோயில்கள் உள்ளன.
ஒரு விஷ்ணு கோயில்களும் உள்ளது. ஒரு விஷ்ணு கோயிலும் உள்ளது. விஷ்ணு கோயிலுக்கு விமானம் இல்லை. ரத அமைப்பை கொண்ட விண்கல், கோயிலை சுற்றியுள்ள சிங்கம் முதலிய உருவச் சிற்பங்கள் கலை சிறப்பு மிக்கவை. வங்கக்கடல் வழிபாடு செய்யப்படும் இக்கற்கட்டு கோயில்கள் உலக புகழ் பெற்றவை. அடுத்து காஞ்சியின் கதை. தொன்மை, பெருமை எல்லாத்தையும் பார்ப்போம். காஞ்சிபுரம் இந்தியாவின் தொன்மையான வரலாற்று சிறப்புமிக்க நகரங்களில் ஒன்றாகும். முற்காலத்தில் வேகவதி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் இந்நகருக்கு கச்சிப்பேறு, கச்சி காஞ்சி என்று பெயர். கச்சி என்பது பெண்கள் இடுப்பில் அணியும் ஒட்டியாணத்துக்கு ஒரு பெயராகும். தமிழ் இலக்கியத்தில் இப்பகுதி தொண்டை மண்டலம் என்று குறிப்பிடப்படுகிறது. பதஞ்சலியின் மகாபாஷ்யம், சங்க இலக்கியங்களான பெரும்பானாற்றுப்படை, மணிமேகலை ஆகியவற்றில் காஞ்சி நகர் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து புத்த காஞ்சி. முற்காலத்தில் அசோகருக்கும் காஞ்சிக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருந்தது. அசோகரால் காஞ்சியில் கட்டப்பட்ட புத்த ஸ்தூபி ஒன்றை பற்றி யுவான் சுவாங் குறிப்பிட்டுள்ளார். அசோகரால் இங்கு கட்டப்பட்ட விகாரம் ஒன்றில் ஆச்சாரியா தர்மபாலா தங்கி திரிபீதத்துக்கு உரை எழுதியதாக கூறப்படுகிறது. புத்தகோசரும் அவரது சீடர்களான சுமதியும் ஜோதிபாலரும் காஞ்சியில் புத்த தர்மத்தை போதித்தனர். புத்தவர்மன் என்ற பல்லவ மன்னன் பல புத்த விகாரங்களை கட்டியுள்ளார். காஞ்சிபுரத்தில் புத்த மதம் மட்டும் இல்லாமல் சமணமும் செழிப்பாக இருந்ததுனால சமண காஞ்சி என்றும் அழைக்கப்படுகிறது. இதுவரை பார்த்தோம்னா பல்லவர்களோட ஆட்சி, அரசியலமைப்பு, கட்டிடக்கலை எல்லாம் பார்த்தோம். இனி பக்தி இயக்கம் பற்றி பார்ப்போம். பல்லவர்களோட ஆட்சி காலத்திலேயே நமக்கு பக்தி இயக்கமும் வளர ஆரம்பிச்சிருச்சு. பக்தி இயக்கம்னா வேற ஒன்றும் இல்லை, கடவுள் சார்ந்த சிந்தனை வளர ஆரம்பிச்சது தான் பக்தி இயக்கம். சமய சிந்தனை களப்பிரர் காலத்தில் புத்த மதமும் சமண மதமும் வளர்ந்திருந்து பல்லவர் காலத்தில் அந்த மாற்றம் ஏற்பட்டு இந்து மதம் வளர்ச்சி அடைய ஆரம்பித்து பிராமணர்களோட கை ஓங்க ஆரம்பிச்சது. பக்தி என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு இறை ஈடுபாடு என்று அர்த்தம். இறைவனை அடைய 2 வழிகள் உள்ளன. பக்தி நம்பிக்கை அடிப்படையில் இறைவனிடம் கொள்ளும் ஈடுபாடு. சிரத்தை சிந்தனையற்ற நம்பிக்கை, அதாவது இறைவனுக்கு அடிபணிவது, சரணடைவது. நம்ம இப்போ கூட சொல்லுவோம், நான் இறைவனிடம் அப்படியே என்னை சரணடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதான் சிரத்தை. 2 பெரும் சமய சிந்தனை மரபுகள்: வேத சமய சிந்தனை, வேத சமயம் சாரா சிந்தனை. வேத சமய சிந்தனை என்பது உபநிடதங்கள், புராணங்கள், இதிகாசம், பகவத்கீதை, ஸ்மிருதிகள் போன்றவை வேதங்கள், ஸ்ருதிகள் என்று அழைக்கப்படும். வேத சமய சாரா சிந்தனை சுய சிந்தனையின் வெளிப்பாடு, தனி மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையேயான உறவு. பக்தி வழி. பல்லவர் காலத்தில் பக்தி மார்க்கம் பிரபலமடைந்தது. சைவம் மற்றும் வைணவம் தோன்றி வளர ஆரம்பித்தது. தமிழ்நாட்டில் தோன்றி வட இந்தியாவில் பிரபலமடைந்தது. முதல்ல பக்தி இயக்கம் தமிழ்நாட்டில் தான் தோன்றியது. தமிழ்நாடு சிவன், விஷ்ணு 2 கடவுளை கும்பிட்டாங்க. வடநாட்டில் ராமன், கண்ணன் ஆகிய 2 கடவுள் ஃபேமஸாக இருந்தாங்க. சைவ சமயம் சிவனே முழு முதற் கடவுள்னு புறநானூறு கூறுது. சங்க காலத்தில் பொது கடவுளாக எல்லாரும் வழிபட்டாங்க. அப்படியே சைவ சமயத்துக்கு பின்னாடி பல்லவர் காலத்தில் வச்சுட்டாங்க. கொன்றை மலரை சூடியவர் நீலகண்டன், முக்கண்ணன், பிறைநிலை சூடியவன், உமையொரு பங்கன்னு அழைக்கப்பட்டார். மொத்தம் நாயன்மார்கள் 63 பேர். சிவனை தொழுதவர்கள் நாயன்மார்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்கள் 63 பேர். சிவனடியார்கள், சிறு தொண்டர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இதில் முதன்மையானவர்கள் திருநாவுக்கரசர், அதாவது அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர். 63 பேரில் இந்த 4 பேரும் ரொம்ப முதன்மையானவர்கள். ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது திருநாவுக்கரசர். இவர் அப்பர் என்று திருநாம சம்பந்தரால் அழைக்கப்பட்டார். இவரோட இயற்பெயர் மருள் நீக்கியார். சைவ வேளாளர் குடும்பத்தை சார்ந்தவர். இவரோட ஊர் திருவாமூர். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சைவராக தான் இருந்தார். திடீர்னு சமணராக மாறி பாதிரி புலியூர் என்ற இடத்துக்கு போய் அங்கே உள்ள சமணர்களுக்கு தலைவராயிட்டார். அதேபோல் தங்கை திலகவதியாரால் மறுபடியும் சைவராக மாறினார். சூளை நோயால் ஆட்கொள்ளப்பட்டு, அதாவது சிவனால் சூளை நோயால் ஆட்கொள்ளப்பட்டு சைவத்திற்கு மாறினார். இவரால் 1ஆம் மகேந்திரவர்மன் என்ற பல்லவ மன்னனும் சைவரானார். சைவ சமயம் பல்லவ அரச சமயமாயிற்று. முக்கியமாக பல்லவர் காலம் ஃபுல்லாகவே சைவ சமயத்துக்கு மாறினது காரணம் திருநாவுக்கரசர் தான். சிவன் கோயில்களை தூய்மைப்படுத்த உழவார படை என்ற படையை அமைத்தார். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொன்னவர் திருநாவுக்கரசர்.
திருப்பருந்துருத்தியில் சைவ மடத்தை நிறுவி பிரச்சாரம் செய்தார். வடதளி பூசையை மறுபடியும் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தார். சமணர்களை வெளியேற்றினார். இவரோட இறப்பு நிகழ்ந்த இடம் திருப்புகலூர். பாதை கர்ம மார்க்கம். இவரோட தமிழ் தொண்டு: 12 திருமுறைகளில் 3 திருமுறைகள் பாடியுள்ளார். 4, 5, 6 போன்ற திருமுறைகளை பாடியுள்ளார். நன்னம்பிக்கை கோட்பாட்டினர். இவர் ஈசனின் அடிநிழலிலிருந்து இளைப்பாற விரும்பினார். அதனால் ஒரு பாட்டையும் எழுதியிருக்காரு. அந்த பாட்டை பார்த்துக்கோங்க. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கின வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கின வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. சாத்திரம் பேசுபவர்களை சலுக்கர்கள் என்று சாடினார். அதாவது யாராவது பார்த்தீங்கன்னா கடவுள் இல்லை அப்படின்னு ஏதாவது பேசினாங்கன்னா அவர் சலுக்கர்கள் என்று சாடினார். அடுத்து திருஞான சம்பந்தர் பற்றி பார்ப்போம். தஞ்சாவூர் மாவட்டம் சீர்காழியில் பிறந்தார். இன்றைய நாகை மாவட்டத்தில் இருக்குது. பார்வதியால் பாலூட்டப்பட்டு ஞான சம்பந்தரானார் என்ற ஒரு கதை இருக்குது. வைதீக பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர். பூணூல் அணியும் விழாவில் திருநாவுக்கரசர் பங்கேற்றார். அதனால் சைவ தந்தையாக கருதி அப்பரை என்று அழைத்தார். 2 பேரும் சைவ சமயத்தை பரப்பினர். திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தர் 2 பேரும் சேர்ந்து தான் சைவ சமயத்தை பரப்பியிருக்காங்க. அற்புதங்கள்: மயிலையில் இறந்த பெண்ணை உயிர் பெறச் செய்தார். திருமறைக்காடு கோயிலை தன் பாட்டால் திறந்தார். பாம்பு கடித்து இறந்தவரை உயிர் பெறச் செய்தார். திருமகள் என்று அழைக்கப்பட்டார். திருவொத்தூரில் ஆண் பனையை பெண் பனையாக்கினார். செங்குன்றூரில் பணியில் வாடியவர்களை காப்பாற்றினார். அப்புறம் பாண்டிய மன்னன் அரிகேசரி மாரவர்மனை சமண சமயத்திலேருந்து சைவ சமயத்துக்கு மாற்றிருக்காரு. அவர் மாறினோன்னா என்ன செஞ்சிட்டாருன்னா, அங்கே இருக்க சமணர்கள் எல்லாரையும் கழுவேற்றி கொண்டுட்டார். கழுவேற்றி கொல்லப்படல் என்னன்னு நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அது ஒரு கொடூரமான தண்டனை. இவர் எழுதின ஒரு பாட்டு: காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓது வார்த்துமை நன்னெறி குவிப்பது வேத நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. இவரோட பாதை ஞான மார்க்கம். சமணர்களை அறிவிலா நீசர் என்று வசை பாடினார். அடுத்து சுந்தரர். ஊர் நாவலூர். ஆதி சைவ அந்தணர் குலம். 9ஆம் நூற்றாண்டு. 18 வயதிலே மரணமடைந்தார். இவரோட நெறி யோக நெறி, சகமார்க்கம், நட்பு வழி. இவரோட தமிழ் தொண்டு 12 திருமுறைகளில் 7ஆம் திருமுறையை எழுதியுள்ளார். திருத்தொண்டர் தொகை என்ற நூலையும் எழுதியுள்ளார். 63 நாயன்மார்கள் மற்றும் 6 தொகையடியார்கள் பற்றி திருத்தொண்டர் தொகை கூறுகிறது. இவரோட பாடல்கள்: வாழ்வாவது மாயம், உடல் மண்ணாவது திண்ணம், ஒடுக்கிலா தானை பாரியே என்று கூறினும் கொடுப்பார் இல்லை. இந்த 3 லைன் முக்கியமான லைன். அடுத்து மாணிக்கவாசகர். இவர் பிறந்த ஊர் திருவாதவூர். வரகுண பாண்டியனின் அமைச்சராக இருந்தார். திருப்பெருந்துறைக்கு சென்று குதிரைகள் வாங்குவதற்காக மன்னன் கொடுத்த காசுகளை இறைப்பணிக்கு செலவிட்டு அமைச்சர் பதவியை இழந்தார். அதனால் கோபத்தில் இவருக்கு தண்டனை கொடுப்பார். அந்த தண்டனை சிவபெருமானை ஏற்று நிறைய குதிரையாக மாற்றி அனுப்புவார். அப்புறம் சிவபெருமான் மாணிக்க வாசகரை மண் சுமக்க விட்டதுனால இவரும் மண் சுமப்பார். நாம் சின்ன வயசில் ஒரு கதை படிச்சிருப்போம். என்ன கதைனா, மாணிக்க வாசகர் குதிரை வாங்கிட்டு வரலனால மன்னன் மாணிக்க வாசகரை மண் சுமக்க விட்டுருவான். ஸோ அதுக்காக சிவன் மண் சுமப்பார். பாண்டிய மன்னன் சாட்டையால் அடிச்சிருப்பார் அப்படின்னு ஒரு கதை நாம் படிச்சிருப்போம். தமிழ் தொண்டு: திருவாசகத்தில் 659 பாடல்கள் பாடியுள்ளார். அப்புறம் திருக்கோவையார் 400 பாடல்கள். திருவம்பாவை மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் கொள்ள வேண்டிய நோன்பு பற்றி கூறியுள்ளார். திருவம்பாவையில் தான் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் கொள்ள வேண்டிய நோன்பு பற்றி கூறியுள்ளார். நான்மறைகள் 4 சமக்குறவர்கள் பாடியது. உறவு நிலைகள்: திருநாவுக்கரசர் தொண்டர் என்று அழைக்கப்படுகிறார். சம்பந்தர் பிள்ளை, சுந்தரர் தோழர், மாணிக்கவாசகர் தலைவன் தலைவி பற்றிய உறவு நிலைகள் பற்றி கூறியுள்ளார். சிவனை பற்றி நாயன்மார்கள் பாடியது பார்த்தீங்கன்னா 12 திருமுறைகள் என்று அழைக்கப்படும். மொத்தம் 27 பேர் பாடியுள்ளார். முதல் 3 தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது. திருஞான சம்பந்தர் பாடியது. அடுத்து 4, 5, 6 அதுவும் தேவாரம் தான். அதுவும் திருநாவுக்கரசர் பாடியது. 7ஆம் தேவாரம் 7ஆம் திருமுறை சுந்தரர் பாடியது. 8ஆம் திருமுறை திருவாசகம் மாணிக்க வாசகர் பாடியது. 9ஆம் திருமுறை திருமாளிகை தேவர் உட்பட 9 பேர் பாடியிருக்காங்க. 10வது திருமந்திரம் திருமூலர் பாடியது. 11ஆம் திருமுறை
திருவாளவுடையார் உள்ளிட்ட 9 பேர் பாடியிருக்காங்க. 12வது திருமுறை வந்து பெரிய புராணம். இது வந்து சேக்கிழார் பாடியிருக்காரு. மொத்தத்தையும் தொகுத்தவர் வந்து நம்பி ஆண்டார் நம்பி. அடுத்து வைணவ சமயம். வைணவ சமயம் என்பது திருமால் விஷ்ணுவை வழிபட்டவர்கள். சங்க காலத்தில் முல்லை நில கடவுளாக இருந்தவர் வந்து திருமால், அதாவது மாயோன் என்று அழைக்கப்பட்டார். தமிழ்நாடே வைணவத்தின் தாயகம். பல்லவர் காலத்தில் வளர்ச்சி அடைந்தது. வைணவ ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், பெரியாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், திருமலிசை ஆழ்வார், ஆண்டாள், தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பாணாழ்வார், திருமங்கையர் ஆழ்வார். மொத்தம் ஆழ்வார்கள் 12 பேர். சைவ சமயத்தில் 63 நாயன்மார்கள். இங்கே வந்து 12 ஆழ்வார்கள். வைணவ சித்தாந்தம் மொத்தம் 3 மார்க்கம் உடையது. பக்தி, அகிம்சை, ஞானம். அப்புறம் தாசபாவம்னு ஒரு கருத்து இருக்குது. தாசபாவம்னா கடவுள்கிட்ட நம்ம அடிமையாக இருக்கிறது தான் தாசபாவம். திருமால் ஆள்பவர், பக்தன் வந்து அடிமை. வைணவ சித்தாந்தத்தை அறிவு மூலம் தேட முடியாது, உணர்ச்சி மூலமே அடைய முடியும். அடுத்து வந்து நாம் பார்க்க போகிறது பாண்டியர்கள். பல்லவர் காலத்திற்கு பின்னாடி வந்து தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சது பார்த்திங்கன்னா பாண்டியர்கள். கிபி 575ஆம் ஆண்டுலேருந்து 920 பொது ஆண்டு வரை ஆட்சி செஞ்சுருக்காங்க. பாண்டி என்ற சொல்லுக்கு எருது அல்லது பழம்பெரு நாடு என்று அர்த்தம். ஆண்மைக்கும் வீரத்துக்கும் அடையாளமாக விளங்குவது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் பாண்டியர்கள். இவங்க இருந்ததற்கான சான்றுகள், அதாவது பாண்டியர்கள் ஆட்சி செய்வதற்கான சான்றுகள் சேரமாதேவி கல்வெட்டு நிலவரி ஆட்சி முறை பற்றி கூறுகிறது. கல்வெட்டுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமில் 3 கொஸ்டின் வரை கேட்கலாம். குரூப் 1ல். குரூப் 2ல் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கலாம். செப்பேடு சான்றுகள். வேள்விக்குடி செப்பேடு 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நெடுஞ்சடையன் பராந்தகன் பற்றியும் பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி பற்றியும் கூறுகிறது. நரசிங்கன் நற்கொன்றன் என்று அழைக்கப்படுகிறார். கொற்கையை சேர்ந்த கிழவன் என்ற பிராமணனுக்கு வேள்வி செய்து நிலக்கொடையாக கொடுத்தார். பாண்டிய மன்னர்கள் யாரெல்லாம் ஆட்சி செஞ்சா அதை பற்றி பார்ப்போம். முதலாவது வந்து கடுங்கோன். களப்பிரர்களை தோற்கடித்து மதுரையில் ஆட்சி அமைத்தவர் கடுங்கோன். பாண்டிய ஆதிராஜா என்று அழைக்கப்படுகிறார். களப்பிரனும் கவியரசன் கை கொண்டான் என்று அழைக்கப்படுகிறார். பல்லவ மன்னன் சிம்ம விஷ்ணுவின் சமகாலத்தவர். இவரது வெற்றி பிராமண சமய வெற்றியாக கருதப்படுகிறது. அங்கே பல்லவர்கள் எப்படியோ அதே மாதிரி தெற்க பாண்டியர்களும் பிராமண சமயத்தை வளர்த்துருக்காங்க. ரெண்டாவது வந்து மாரவர்மன் அவனி சூளாமணி. கடுங்கோனின் மகன். மாரவர்மன் சடையவர்மன் என்ற பட்டம் பெற்றவர். வாய்மையின் வேந்தன் என்று அழைக்கப்படுகிறார். இவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் செலியன் சேந்தன். சேர நாட்டை தோற்கடித்தார். எனவே வானவன் செங்கோர் சேந்தன் என்று அழைக்கப்படுகிறார். நெல்லை மாவட்டத்தின் மலையை குடைந்து ஒரு கோயிலை கட்டியிருக்காரு. இவரோட ஆட்சி காலத்தில் யுவான் சுவாங் வந்திருக்காரு. யுவான் சுவாங் வந்து என்ன சொல்றாருன்னா பாண்டிய அரசு பஞ்சத்தில் இருந்ததை சொல்றாரு. பாண்டிய அரசு செல்வ செழிப்பாக இருந்ததுன்னு ஒரு காலத்தில் சொன்னவர் யாருன்னா மார்க்கோ போலோ. யுவான் சுவாங் அப்படியே மாற்றி சொல்றாரு. பாண்டிய அரசு வந்து பெரும் பஞ்சத்தில் இருந்ததா யுவான் சுவாங் சொல்றாரு. அரிகேசரி பராங்குச மாரவர்மன். பூன் பாண்டியன் பராங்குசன் அரிகேசரி மாரவர்மன் நின்றசீர் நெடுமாறன் என்று அழைக்கப்படுகிறார். நின்றசீர் நெடுமாறன்னு பெரிய புராணம் கூறுகிறது. நெய்வேலியில் பல்லவர்களை தோற்கடித்தார். சோழருடன் மன உறவு கொண்டார். சமணர்லேருந்து சைவத்திற்கு மாறினார். அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா திருநாவுக்கரசர். இவர் தான் சமணத்திலேருந்து சைவத்துக்கு மாறி 8000 சமணர்களை கழுவேற்றினார். கழுவேற்றினார் என்பது வந்து, அதாவது கழுவேற்றுதல் என்பது மிக கொடிய தண்டனை. பிராமணர்களுக்கு அளித்தவை தானம், ரணிய கற்பம், துலாபாரம் போன்ற பரிசுகளை அவர் வந்து கொடுத்தாரு. கோச்சடையான் ரணதீரன். சாளுக்கிய மன்னன் முதலாம் விக்ரமாதித்யனான ரணசிங்கனை கொன்றதால் ரணதீரன் ஆனார். மங்களூரில் மராத்தியரை வென்றார். வேள்விக்குடி செப்பேடு, செங்கோடு, பூங்கோடு ஆகிய இடங்களை வென்றார். திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த அம்பாசமுத்திரம் என்ற ஊருக்கு அருகே உள்ள திருப்புடை மருதூர் என்ற இடத்தில் ஆய் வள்ளலை வென்றார். பட்டங்கள். இவருக்கு கிடைத்த பட்டங்கள் வந்து வானவன், செம்பியன், கொங்கோர் கோமகன் என்று அழைக்கப்படுகிறார். முதலாம் மாரவர்மன் ராஜசிம்மன் வந்து அடுத்த ஆட்சிக்கு வராரு. அவரை பற்றின டீட்டெயில் வந்து நமக்கு கிடைக்கல. அடுத்து ஜதில பராந்தக நெடுஞ்சடையன். இவர் வந்து முதலாம் வரகுண பாண்டியன் என்று அழைக்கப்படுகிறார். திருமாலுக்கு கோயில் கட்டியவர். இவர்தான் வேள்விக்குடி செப்பேட்டை வெளியிட்டார். ஸ்ரீமார வல்லபன். இலங்கை மன்னன் முதலாம் சேனாவை தோற்கடித்தார்.
தெள்ளாற்று போர் வந்து ஸ்ரீமார வல்லபன் பற்றி கூறுகிறது. 3ஆம் நந்திவர்மன் விசஸ் ஸ்ரீவல்லபன், இவங்க 2 பேருக்கு நடந்த போரில் வந்து ஸ்ரீமார வல்லபன் வந்து தோத்துறார். அதாவது பாண்டிய அரசு வந்து வீழ்ச்சி அடைந்து விட்டது. அந்த போரிலேயே பாண்டிய அரசு வீழ்ச்சி அடைய ஆரம்பமாயிட்டு அடுத்து ஸ்ரீபுரம்பியம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா பல்லவர்களுக்கான வாரிசுரிமை போர் நடக்குது. அங்கே நிருபதுங்கன் என்ற பல்லவ மன்னனுக்கும் அபராஜிதன் என்ற பல்லவ மன்னனுக்கும் போர் நடக்குது. அதில் வந்து வரகுணன் வந்து நிருபதுங்கன் சைடில் இருக்கிறாரு. அபராஜிதன் சைடில் சோழர் கங்கர்னு பெரிய கூட்டமே இருக்குது. ஸோ அவங்க ஈஸியாக ஜெயிச்சிருந்தாங்க. பாண்டிய அரசு இன்னும் கொஞ்சம் வீழ்ந்துருது. அடுத்து பராந்தக வீரநாராயணன் என்ற மன்னன் ஆட்சிக்கு வராரு. அவரை பற்றி நமக்கு எந்த டீட்டெயிலும் கிடைக்கல. அடுத்து 2ஆம் ராஜசிம்மன், இவர் வந்து மாரவர்மன் ராஜசிம்மன் என்று அழைக்கப்படுகிறார். சோழ மன்னன் 1ஆம் பராந்தக சோழன் வேலூர் போரில் ராஜசிம்மனை தோற்கடித்தார். அதாவது பராந்தக சோழன் வந்து இவரை தோற்கடித்தார். ஸோ மொத்தமாக பாண்டிய அரசு வந்து வீழ்ந்து விட்டது. கிபி 9ஆம் நூற்றாண்டில் வந்து பாண்டிய அரசு மொத்தமாக வீழ்ந்து போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிற்றரசர்கள் ஆகிட்டாங்க. சோழ ஆட்சிக்கு கீழே ஆட்சி செய்யும் சிற்றரசர்களாக ஆகிட்டாங்க. 1190ஆம் ஆண்டு சோழ அரசு வீழ்ச்சி அடைந்த பிறகு சடையவர்மன் ஸ்ரீவல்லபன் என்ற பாண்டிய மன்னன் வந்து நாங்கள் என்ன உங்களுக்கு கட்டுப்பட்டவங்க இல்லை அப்படின்னு சொல்லி சுதந்திர அரசாக அறிவித்தார். அப்போ மதுரையை வந்து மீண்டும் பயங்கரமான தலைநகராக்குனாங்க. காயல்பட்டினம் பெருந்துறைமுகமாக இருந்தது. சுந்தர சோழபுரத்தை கைப்பற்றி சுந்தர சோழ சதுர்வேதி மங்கலம் என்று பெயரிட்டு பிராமணர்களுக்கு இறையிலியாக கொடுத்தார். அப்புறம் ஆட்சி செஞ்சவங்க பார்த்தீங்கன்னா 1ஆம் சுந்தர பாண்டியன், 2ஆம் சுந்தர பாண்டியன், அடுத்து 1ஆம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன். இவர் வந்து பிற்கால பாண்டியர்களில் ரொம்ப சிறந்தவர். தமிழ்நாடு முழுவதும் பாண்டியரின் ஆதிக்க குடையின் கீழ் கொண்டு வர விரும்பினார். நெல்லூர் வரை கைப்பற்றினார். ஆந்திர பிரதேசத்தில் இருக்க நெல்லூர் வரை கைப்பற்றினார். எஞ்சியிருந்த சோழர்களை தோற்கடித்ததால் சோநாடு கொண்டருளிய சுந்தர பாண்டியன் என்று அழைக்கப்படுகிறார். சேரர், சோழர், மாளவ மன்னர் 3 பேரும் ஒன்று சேர்ந்து வந்து படையெடுக்கிறாங்க. அதுலேயும் வெற்றி பெறுகிறார். கடலூரில் காடவரை தோற்கடித்தார். கோப்பரும் சிங்கன் என்ற காடவ மன்னனை தோற்கடித்தார். சுந்தரபாண்டியன் தன் தரப்பினரான விக்கிரம பாண்டியனும் வீரபாண்டியனும் சேர்ந்து ஆட்சி நடத்தினார். இலங்கை மன்னன் சந்திரபாகுவை கப்பம் கட்ட வைத்தார். மாரவர்மன் குலசேகரன் இறந்த பிறகு சுந்தரபாண்டியனுக்கும் வீரபாண்டியனுக்கும் யார் ஆட்சிக்கு வரணும்னு வாரிசுரிமை போட்டி வந்து நடைபெற்றது. அதில் சுந்தரபாண்டியன் சைடு வந்து மாலிக் கஃபூர், அதாவது அலாவுதீன் கில்ஜியோட தளபதியான மாலிக் கஃபூர் இருந்தார். ஈஸியாக சுந்தரபாண்டியன் ஜெயிச்சிட்டார். 1335 மதுரை சுல்தானியம் வந்து தொடங்கியது. அதோட ஆட்சியாளர் வந்து ஜலாலுதீன் ஹசன் ஷா. இவர் தான் மதுரை ஆண்ட 1ஆம் இஸ்லாமிய அரசர் வந்து ஜலாலுதீன் ஹசன் ஷா. பாண்டியர் காலத்தில் வந்து நிர்வாகம், கலை மற்றும் கட்டிடக்கலை பற்றி பார்ப்போம். அரசு, பாண்டியர்களோட தலைநகர் வந்து மதுரை, கூடல், தமிழ் கெழு கூடல். மன்னர் கூடல் கோன், கூடல் நகர் காவலன், மதுரபுர பரமேஸ்வரர். பட்டங்கள், பாண்டிய மன்னர்களுக்கு அளித்த பட்டங்கள் வந்து பாண்டிய அதி அரசன், பாண்டிய மகாராசன், மன்னர் மன்னன், அவனிபசேகரன், ஏகவீரன், சகல புவன சக்கரவர்த்தி, செம்பியன், வானவன், தென்னவன் என்று ஏகப்பட்ட பட்டங்களால் அழைக்கப்படுகிறார்கள். அரண்மனை, திருமாளிகை, மணபரன் திருமாளிகை என்று அழைக்கப்பட்டது. அரியணை, முன்னைய தரையன், பாண்டிய தரையன் என்று அழைக்கப்படுகிறது. அரச கட்டளை வந்து திருமந்திர ஓலை என்று அழைக்கப்படுகிறது. அரசு அதிகாரிகள், முதன்மை அமைச்சர், உத்தம மந்திரி என்று அழைக்கப்பட்டார். மாணிக்கவாசகர், குலச்சிறையார் போன்றவர் வந்து உத்தர மந்திரிகளாக இருந்தனர். இவங்களோட தலைமைச் செயலகம் வந்து எழுத்து மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது. படை தளபதிகள் பார்த்தோம்னா பள்ளிவேலன், பராந்தகன் பள்ளிவேலன், மாறன் ஆதித்தன், தென்னவன் தமிழவேல் என்று அழைக்கப்படுகிறார்கள். அரசியல் பிரிவு, பாண்டிய நாடு அல்லது மண்டலம் என்று அழைக்கப்பட்டது. மண்டலம் வந்து வளநாடாக பிரிக்கப்பட்டது. வளநாடு, நாடு மற்றும் கூட்டங்களாக பிரிக்கப்பட்டு ஆட்சி செய்யப்பட்டது. மங்கலம், நகரம், ஊர், குடி போன்ற குடியிருப்புகள் இருந்தன. குலக்கீழ், தனிச்சிறப்பான அரசியல் பிரிவு. மடக்குலக்கீழ் மதுரை என்று சங்க இலக்கியங்களில் குறிப்பிட்டிருக்கு. பாண்டியர் காலத்தில் வரி விதிப்பது நாட்டாரிடம் இருந்தது. நில அளவீடு வந்து 14 மற்றும் 24 அடி நீளமுள்ள களி என்ற ஒரு அளவையால் அளக்கப்பட்டது. சாலபோகம், பிராமணர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம். தட்டார் காணி, இரும்பு உலோக வேலை செய்பவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம். தச்சர் மானியம், மர வேலை செய்பவர்களுக்கு. பட்ட விருத்தி, கற்பிக்கும் பிராமண குழுவிற்கு அளிக்கப்பட்ட இடம். நிர்வாகமும் சமயமும் 7 முதல் 9ஆம் நூற்றாண்டு. மானூர் கல்வெட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. மானூர் கல்வெட்டு வந்து நிர்வாகம் பற்றி கூறுகிறது.
பொருளாதாரம், சமூகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களம், சதுர்வேதி மங்கலம், பிராமணர்கள் வாழ்ந்த இடம். செல்வாக்கு மிக்கவர்கள் பிரம்மாதி ராஜன், பிரம்மராஜ்யன் போன்றவர்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தாங்க. பாண்டியர் காலத்தில் நடைபெற்ற வணிகம் பற்றி பார்க்க போகிறோம். கிபி 7ஆம் நூற்றாண்டிலேயே அரேபிய குடியிருப்புகள் பாண்டிய நாட்டில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. குதிரைகள் நிறைய இறக்குமதி செய்யப்பட்டது. குதிரைகளுக்கு இப்போ துறைமுக கட்டணம், சுங்கவரி போன்றவை விலக்கு அளிக்கப்பட்டது. ஏன்னா குதிரைகள் போர்களுக்கு பயன்பட்டதால் சுங்கவரி விலக்கு அளிக்கப்பட்டது. காயல் துறைமுகம் வாசப்பத் கூறுகிறார். காயல் துறைமுகம் பெரிய நிறுவனமாக இருந்தது. அங்கே ஒரு நிறுவனத்தை மாலிக் இஸ்லாம் ஜலாலுதீன் என்றவர் வச்சிருந்தார். 10,000 குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. 1400 ஜமாலுதீனுக்கு சொந்தமானவை. குதிரையின் விலை 220 செம்போன் தினார்னு வாசப் கூறுகிறார். வாசப்ங்கிறது ஒரு பயணி, டிராவலர். அடுத்து வணிகர்கள், நிகமத்தோர், நாலாதேவி, திசை 1500 பவர், மணி கிராமத்தார். பாண்டிய அரசர்கள் குதிரை இறக்குமதியில் அதிக முதலீடு செய்தார்கள் என மார்க்கோ போலோ மற்றும் வாசப் கூறுகிறார். பாண்டிய பேரரசு உலகின் செழிப்பான பகுதியாக இருந்ததனை மார்க்கோ போலோ கூறுகிறார். குதிரை வணிகம் செய்பவர் குதிரை செட்டி என்று அழைக்கப்பட்டார். தங்க நாணயம் காசு, பழங்காசு, கணம், களஞ்சி, பொன் என்று அழைக்கப்படுகிறது. வணிகர்களின் குடியிருப்பு பகுதி தெரு என்று அழைக்கப்படுகிறது. கடவுள் 1500 உடையார், சொக்கநாயகி அம்மன், இவங்களெல்லாம் கடவுளாக இருந்தாங்க. கடல் வணிக மையம், சிந்தாமணி, மயிலாப்பூர், திருவொற்றியூர், திருவாடானை, மகாபலிபுரம் போன்றவை துறைமுகங்களாக இருந்தது. பாசனம், சேந்தன்மாறன் வைகை ஆற்று பகுதியில் மதகு ஒன்றை கட்டினார். திருவண்ணாமலை கோயில் நிலங்கள் பாசனம் பெற பெண்ணை ஆற்றிலிருந்து வாய்க்கால் வெட்டினர். இருப்பைக்குடி கிழவன் உள்ளூர் தலைவன் இருப்பைக்குடி கிழவன் என்ற உள்ளூர் தலைவன் பல ஏரிகளை வெட்டினான். நில உடைமையாளர் பூமி புத்திரர் என்று அழைக்கப்பட்டனர். இவர்களின் சமுதாய சமயக்குழு சித்திரமேலி பெரிய நாட்டாரிடம் இருந்தது. பாண்டியர் காலத்தில் இருந்த கல்வி, சமஸ்கிருத அறக்கொடை, விருத்தி சாலபோகம். சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுத்தவங்களுக்கு விருத்தி சாலபோகம் என்ற அறக்கொடைகளை வழங்கினர். சமஸ்கிருத பள்ளி, கடிகை, சாலை, வித்யாஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. இலக்கிய நூல்கள், திருப்பாவை, திருவெம்பாவை, திருவாசகம், திருக்கோவை. பாண்டியர்கள் திருவரங்கம், சிதம்பரம் கோயிலில் உள்ள விமானத்தை தங்கத் தகடுகளால் வேய்ந்தனர். கோயில்கள், கல்லறை கோயில்கள் கட்டினர். பெரிய பெரிய கோயிலெலாம் பாண்டியர்கள் கெட்டவே இல்லை. அவங்களுக்கு போர் புரியதுக்கே நேரம் சரியாக இருந்துச்சு. சுந்தர பாண்டீஸ்வரம், பாண்டியர்கள் புதிதாக கோயில் கட்டவில்லை. கோபுரம் எழுப்புவது, மண்டபம் கட்டுவது, பிரகார வீதிகள் அமைப்பது, சிலை வைப்பது போன்ற சின்ன சின்ன வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. குடைவரை கோயில்கள், பிள்ளையார்பட்டி, திருமையம், குன்றக்குடி, திருச்செந்தூர், கழுகுமலை, கன்னியாகுமரி, சித்தன்னவாயில் போன்ற இடங்களில் குடைவரை கோயில்கள் மட்டும் கட்டியிருக்காங்க. நாம் இதுவரை பார்த்தோம்னா சங்க காலத்திலிருந்து பல்லவர்கள், பாண்டியர்கள் வர பார்த்தாச்சு. இனிமேல் கடைசியாக பார்க்க வேண்டியது சோழ பேரரசு மட்டும்தான். சோழ பேரரசுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இஸ்லாமியர் ஆட்சி, விஜயநகர பேரரசு. அடுத்தலாம் சின்ன டாபிக் தான், இது மட்டும் தான் பெரிய டாபிக். சோழ பேரரசை பற்றி பார்ப்போம். சங்க காலத்தில் கிள்ளி, வளவன், செம்பியன் என்று அறியப்பட்டார்கள். பிற்காலத்தில் வடமொழி பெயர்களை இணைத்து கொண்டார்கள். வரலாற்று சான்றுகள், முதலாம் பராந்தகன், உத்திரமேரூர் கல்வெட்டு பராந்தக சோழன் பற்றி கூறுகிறது. முதலாம் ராஜராஜன், இவரை பற்றி தஞ்சாவூர் கல்வெட்டு கூறுகிறது. ராஜேந்திர சோழன், திருமுக்கூடல், கன்னியாகுமரி கல்வெட்டு ராஜேந்திர சோழன் பற்றி கூறுகிறது. செப்பேடுகள், சுந்தர சோழன் அன்பில் பட்டயங்கள், குலோத்துங்கன் வேடன் செப்பேடுகள். சுந்தர சோழன் அன்பில் பட்டயங்கள் போன வருஷம் கேட்டாங்க கொஸ்டின். ராஜேந்திர சோழன் கன்னியாகுமரி கல்வெட்டு, இதுவும் போன வருஷம் கேட்டாங்க. அடுத்து மெய்கீர்த்திகள். மெய்கீர்த்தி என்பது மன்னனை புகழ்ந்து பாடக்கூடியது. மன்னரின் உலகியல் சாதனை பற்றி கூறுபவை. முதலில் தமிழ்நாட்டில் ராஜராஜன் சோழன் தான் மெய்கீர்த்தி எழுதும் வழக்கத்தை ஏற்படுத்தினார். பிற்காலத்தில் ஆட்சி செஞ்ச சோழர்களை தஞ்சாவூர் சோழர்கள்னு நாம் சொல்லுவோம். முதல்ல ஆட்சி செஞ்சவர் விஜயாலய சோழன். முத்தரையர்களிடமிருந்து தஞ்சையை கைப்பற்றி சோழ ஆட்சியை நிறுவினார். தஞ்சையில் நிகம்ப சூதனிக்கு, அதாவது துர்க்கை அம்மனுக்கு அழகிய கோயில் ஒன்றை கட்டினார். அடுத்து ஆதித்த சோழன் அபராஜித பல்லவனை தோற்கடித்து பல்லவ சாம்ராஜ்யத்தையும் சேர்த்து பெரிய அரசை உருவாக்கினார். இவருடைய மகனின் பெயரில் வீராணம் ஏரியை கட்டினார். அதான் வீரநாராயணன். வீரநாராயணன் தான் முதலாம் பராந்தக சோழன். ஆதித்த சோழனுக்கு கோதண்டராமன் என்ற பெயரும் உண்டு. முதலாம் பராந்தகன்
இயற்பெயர் வந்து வீரநாராயணன். இவர் பேரில் தான் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க வீராணம் ஏரி இருக்குது. வீர சோழன்கிறது பட்டம். இவர் வந்து மதுரை கொண்டான், மதுரையும் ஈழமும் கொண்டு அழைக்கப்படுகிறார். ஈழத்தில் வந்து காசிபன் 5ஆம் மன்னரை தோற்கடித்தார். சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு பொன் வேய்ந்ததால் பொன் வேய்ந்த சோழன் என்றும் அழைக்கப்படுகிறார். உத்திரமேரூர் கல்வெட்டு வந்து பராந்தக சோழன் ஆட்சியில் இருந்த போது குடவோலை தேர்தல் பற்றி கூறுகிறது. குடவோலை தேர்தல்னா இப்போ இருக்க எலெக்ஷன் மாதிரி, அதாவது எல்லார் பேரையும் எழுதி பண ஓலையில் எழுதி கூடத்தில் போட்டுருவாங்க. அதை ஒரு சின்ன பையனை வச்சு எடுக்க சொல்லுவாங்க. அதில் யார் பேர் வருதோ அவங்க தான் ஆட்சி இருப்பாங்க, அதாவது கிராம தலைவராக இருப்பாங்க. முதலாம் பராந்தக சோழன் ஆட்சி காலத்தில் கன்னியாகுமரியிலேருந்து நெல்லூர் வரை கைப்பற்றினார். முதலாம் பராந்தகனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் கண்டராதித்தன், அதுக்கப்புறம் அரிஞ்சயன், அடுத்து இரண்டாம் பராந்தகன் தான் சுந்தர சோழன், அடுத்து உத்தம சோழன். இவங்களை பற்றி அவ்வளோவா டீட்டெயில் இல்லை. இதை பற்றி நாம் வந்து பொன்னியின் செல்வன் படத்துலையும் பார்த்துருப்போம். அவங்க தான் அந்த சுந்தர சோழனும் உத்தம சோழனும். இதுக்கு பிறகு ஆட்சிக்கு வர்றது தான் சோழர்கள்லேயே தலை சிறந்த அரசன் முதலாம் ராஜராஜ சோழன். நாம் வந்து கற்பனை பண்ணி பார்க்கும்போது ஒரு மன்னன்னா எந்த அளவுக்கு இருக்கணும், எப்படிலாம் வாழணும்னு நாம் கற்பனை பண்ணி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு வாழ்ந்தவர் ராஜராஜ சோழன். இவரோட இயற்பெயர் வந்து அருள்மொழிவர்மன். ராஜராஜன், ராஜகேசரி, பெருவுடையார், மகாராஜராஜன்னு அழைக்கப்படுறார். சேர சோழர் இலங்கை கூட்டுப்படையை தோற்கடிச்சதுனால மும்முடி சோழன் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் வந்து சிவபாத சேகரன், நல்ல சிவபக்தர். இவர் வந்து சேர நாட்டை தோற்கடித்த பிறகு சேர நாட்டில் வந்து சதயம் அப்படிங்கிற ஒரு திருவிழாவை தொடக்கி வச்சார். இவரை வந்து பொன்னியின் செல்வன் என்று கல்கி கூறுகிறார். திரிபுவன சக்கரவர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறார். இவரை பற்றி கூறுபவை வந்து திருவாலங்காடு செப்பேடுகள் மற்றும் தஞ்சாவூர் கல்வெட்டு கூறுகிறது. சோழ அரசர்களில் சிறந்தவர். புத்தமடம் கட்டுவதற்கு ஆனைமங்கலத்தை கொடையாக கொடுத்தார். நில அளவை முறையை அறிமுகப்படுத்தினார். முன்னீர் பழந்தீவு என்று அழைக்கப்படும் மாலத்தீவையும் கைப்பற்றினார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான படை வச்சிருந்தார், கப்பற்படையும் வச்சிருந்தார். அந்த கப்பற்படையில் போய் இலங்கையும் கைப்பற்றி அனுராதபுரத்தையும் கைப்பற்றினார். இவர்கிட்ட இருந்த பெரிய கப்பற்படையால் இலங்கையையும் கைப்பற்றினார். இலங்கையில் உள்ள அனுராதபுரத்தையும் கைப்பற்றினார். பின்னர் மும்முடி சோழ மண்டலம் என்று இது அழைக்கப்படுகிறது. இலங்கை, சோழர், சேரர் எல்லாம் சேர்த்து மும்முடி சோழ மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. 1001வது வருடம் எடுத்த சர்வேவோட ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. அதை யார் எழுதியிருக்காருன்னா சேனாதிபதி குரவன்கிறவர் வந்து எடுத்திருக்காரு. அடுத்து ராஜேந்திர சோழன். இயற்பெயர் வந்து மதுராந்தகன். இவர் வந்து கங்கை வரை சென்று வெற்றி கொண்டதால் கங்கை கொண்டான் என்று அழைக்கப்படுகிறார். கங்கை ஆண்ட மகிபாலனை தோற்கடித்து கங்கை கொண்ட சோழபுரம் என்று ஒரு கோயிலை கட்டினார். கட்டாரம் கொண்டான் என்று அழைக்கப்படுகிறார். இது வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சியில் கேட்டிருந்தான். இந்த டைம் மலேசியா, சுமத்ரா, ஜாவா இந்த இடத்தை கைப்பற்றியவர் யாருன்னு கேட்டிருந்தான். ராஜேந்திர சோழன். அடுத்து பண்டித சோழன் என்று அழைக்கப்படுகிறார். படிப்பில் வல்லவன் என்பதால் பண்டித சோழன் என்று அழைக்கப்படுகிறார். இவர் வந்து 8000 வேத கல்லூரியை நிறுவினார். இவர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா வலிமையான கடற்படை இருந்தது. இப்போ வலிமையான கடற்படை வைத்திருந்த அரசன் யாருன்னு கொஸ்டினில் கேட்டதா, அது வந்து ராஜேந்திர சோழன் தான். இவரோட புகழுக்கு இன்னும் வலி சேர்க்கும் விதமாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை துறைமுகத்திற்கு மாஸ்கண்டாக்ஸ், அதாவது அந்த துறைமுகத்தோட பேர், அதுக்கு வந்து ராஜேந்திர சோழனோட பெயர் வந்து சூட்டப்பட்டுள்ளது. பார்த்துக்கோங்க, தமிழ்நாட்டு மன்னரோட பெயரை வந்து மகாராஷ்டிராவில் வச்சுருக்காங்க. அப்போ முதல்வர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திர பட்னாவிஸ், அவர் தான் அப்படி பெயர் வச்சிருக்காரு. ராஜேந்திர சோழனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் முதலாம் ராஜாதிராஜன். இவர் வந்து கோல்காப்பூரை கைப்பற்றி ஒரு வெற்றி கம்பத்தை நிறுவினார். இரண்டாம் ராஜேந்திரன் ராஜாதிராஜனின் தம்பி. அடுத்து வீர ராஜேந்திரன் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சிவப்பு மாணிக்க கல்லை வழங்கினார். அடுத்து ஆதி ராஜேந்திரன். சோழ பேரரசில் இவரோட ஆட்சி காலத்தில் வாரிசுரிமை குழப்பம் நிலவியது. அந்த நெருக்கடி நேரத்தில் கீழை சாளுக்கிய வம்சாவளியை சேர்ந்த முதலாம் குலோத்துங்க சோழன் மன்னரானார். முதலாம் குலோத்துங்க சோழன் வந்து வேற யாரும் கிடையாது, தாய் வழி வந்தவர். ராஜராஜ சோழனுக்கு வந்து 2 பசங்க. ஒருத்தர் வந்து மகள் குந்தவை, இன்னொருத்தர் வந்து ராஜேந்திரன். மகள் குந்தவைக்கு ஒரு பையன் ராஜ நரேந்திரன் ஒரு பையன் பிறக்கிறான். ராஜேந்திர சோழனுக்கு அம்மங்கந்தேவினி ஒரு பெண். ஸோ அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அவங்க தான் குலோத்துங்க சோழன். இப்படி தாய் வழி வந்தவங்க வந்து ஆட்சி செய்ததுனால
அதாவது குந்தவையை வந்து ஒரு சாளுக்கிய மன்னனுக்கு ராஜராஜ சோழன் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ சாளுக்கிய சோழ வம்சம் வந்து ஆட்சி வந்து தொடருது. இவரோட இயற்பெயர் வந்து ராஜேந்திர சாளுக்கியன். சோழ சாளுக்கிய மரபை தோற்றுவித்தவர். சோழ நாட்டின் பாதுகாப்பும் அமைதியும் மேலானது என்று கூறினார். அதாவது அடுத்த நாட்டை கைப்பற்றுவதோட சோழ நாட்டின் பாதுகாப்பும் அமைதியுமே மேலானது என்று கூறினார். எந்த ஒரு பிரச்சனைக்கும் பார்த்தீங்கன்னா சமரசத்தின் மூலம் மறுசீரமைப்பு என்பதை குறிக்கோள் மற்றும் கொள்கையாக வைத்திருந்தார். பாலிசி ஆஃப் ரீகான்சிலேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்து வந்து இவர் சுங்கம் தவிர்த்த சோழன் என்று அழைக்கப்படுகிறார். இவரின் சிறப்புகள் வந்து குலோத்துங்கன் பிள்ளை தமிழ், விக்கிரம சோழ உலா இந்த 2 நூல்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து வந்து விக்கிரம சோழன் தமிழ் இலக்கியத்தின் வெள்ளிக்காலம் என்று அழைக்கப்படுகிறது இவருடைய காலம். 2ஆம் குலோத்துங்கன் அனபாய சோழன், திருநின்ற சோழன் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து 2ஆம் ராஜராஜன் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டினார். அங்குள்ள இசைப்படிக்கட்டுகளில் வந்து பெரிய புராண நிகழ்வுகள் வந்து ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளது. இசைப்படிக்கட்டுகளில் பெரிய புராண நிகழ்வுகள் ஓவியமாக வரையப்பட்டுள்ள கோயில் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில். அடுத்து 3ஆம் குலோத்துங்கன் திரிபுவன வீரதேவன் திரிபுவனத்தில் கம்பகரேஸ்வரர் கோயிலை கட்டினார். பாண்டியரை வென்றதற்காக இந்த கோயிலை கட்டினார். அடுத்து 3ஆம் ராஜேந்திரன் 1264ஆம் ஆண்டு 1ஆம் ஜடாவர்மன் பாண்டியன் கங்கை கொண்ட சோழபுரத்தை கைப்பற்றினார். இவரோட ஆட்சியில் பார்த்தோம்னா பாண்டிய மன்னர்கள் வந்து ஆட்சியை அங்கே வெற்றி பெற ஆரம்பிச்சிட்டாங்க. 1279 1ஆம் மாரவர்மன் குலசேகர பாண்டியனால் 3ஆம் ராஜேந்திரன் தோற்கடிக்கப்பட்டார். இதில் வந்து சோழ பேரரசு மொத்தமாக வீழ்ச்சி அடைந்தது. அடுத்து சோழர் கால வாழ்வியல், அதாவது கலை, கட்டிடக்கலை எல்லாத்தையும் பார்ப்போம். முடியாட்சி மன்னனே படைத்தலைவராகவும் இருந்தார். மன்னனின் ஆட்சி காலம் முடியும் முன்பே பட்டத்து இளவரசனுக்கு முடி சூட்டுவது ஆரம்பமானது. மகன் இருக்கும்போதே இளைய மகனுக்கு மூத்த மகன் இருக்கும்போதே இளைய மகனுக்கு பட்டம் சூட்டுவதும் சோழ அரசின் தனித்தன்மையாகும். மாநில நிர்வாகம் சோழ அரசு மண்டலம் என்று அழைக்கப்பட்டது. மண்டலம் கோட்டங்களாக பிரிக்கப்பட்டது. மொத்தம் 9 மண்டலங்கள் இருந்தது, இலங்கையும் சேர்த்து. கோட்டங்கள் கூற்றங்களாக பிரிக்கப்பட்டது. கூற்றம் கிராமங்களின் தொகுப்பு என்று அழைக்கப்பட்டது. கொடை கோயில்களுக்கு பிரம்மதேயம், பிராமணர்களுக்கு சதுர்வேதி மங்கலம். பிரம்மதேய கரங்களில் கிராம சபை கரங்களாக செயல்பட்டவை வாரியங்கள். மொத்தம் 12 வாரியங்கள் இருந்தது. வாரியங்களின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக ஒவ்வொரு கிராமமும் பல குறும்புகளை அல்லது தொகுதிகளாக பிரிக்கப்பட்டது. நீதி நிர்வாகம் நியாயத்தார் குற்ற வழக்குகளை விசாரித்து முடிவு செய்தனர். நியாயத்தார் தான் நீதிபதிகள். அடுத்து உத்திரமேரூர் கல்வெட்டு பராந்தக சோழரோட காலத்தில் எழுதப்பட்ட உத்திரமேரூர் கல்வெட்டு காஞ்சிபுரத்தில் உள்ளது. இங்குள்ள 3 கோயில்களில் கிராம சபை நிர்வாகம் பற்றி ஏராளமான குறிப்புகள் உள்ளன. கிராம சபை அதாவது அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா எழுதப்பட்ட அரசமைப்பு. இது முடியாட்சியின் கீழ் மக்களாட்சி செயல்பட்டதற்கான எடுத்துக்காட்டு. அடுத்து சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில், சுப்பிரமணியனர் கோயில், கைலாசநாதர் கோயில் இந்த 3 கோயிலையும் கிராம சபை நிர்வாகம் பற்றி கூறியுள்ளது. அடுத்து தொழில் விவசாயம், கால்நடை, நெசவு, உப்பு, கப்பல் கட்டல், அடுத்து உலோக பாண்டம் தயாரித்தல் இது எல்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமான தொழில். நம்ம நிலத்தை வாங்கினாலோ விற்றாலோ பார்த்திங்கன்னா உறுதி பத்திரங்கள் புழக்கத்தில் இருந்தது. வெளிநாட்டு வர்த்தகம் சிறப்பாக நடைபெற்றது. சீனா, சுமத்ரா, ஜாவா, மலேயா, ஸ்ரீவிஜயம் முதலிய நாடுகளுடன் வர்த்தகம் நடந்தது. அரபு நாடுகளிலிருந்து குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டது. சோழ மன்னர்களுக்கு வந்த வருவாய் விளைநிலங்கள் மூலம் வருவாய் வரப்பட்டது. விளைநிலங்களுக்கு வரி விதிக்கப்பட்டு வரி வசூலிக்கப்பட்டது. வரியில்லா நிலங்கள் இறையிலி மற்றும் தரமிலி என்று அழைக்கப்பட்டது. இது பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து வரியே வேண்டான்னு சொல்லப்பட்டது. பிராமணர்களுக்கு பட்ட விருத்தி, பாரத விருத்தி போன்ற சிறப்பு சலுகைகளும் வழங்கப்பட்டன. மொத்தத்தில் எல்லாமே பிராமணர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. அடிமைகள் கோயில் அடிமைகள் தேவராடியார் முறை தோன்றியது. பாருங்க எப்போ தோன்றிருக்கு, சோழர் காலத்தில் தான் இந்த முறையே தோன்றியது. போர்க்கைதிகள் கூலி அடிமைகள் வலங்கை இடைங்கல் மோதல் வந்து அந்த நேரத்தில் தான் தோன்றியது. வலங்கை வந்து அனுலோமா சாதியினர், அதாவது சலுகை வகுப்பினர். இடங்கை மோதல் இவங்க வந்து உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். பெண்களின் நிலை சுதந்திரம் அரச குடும்பத்திற்கு மட்டும் இருந்தது. பெண்களுக்கான சுதந்திரம் அரச குடும்பத்திற்கு மட்டும் இருந்தது.
எப்படி சொல்கிறாங்கன்னா, கோயில் கட்டிடக்கலைக்கு பெண்கள் வந்து அதாவது மன்னர்களுக்கு உதவி பண்ணார். பெண் கல்வி புறக்கணிக்கப்பட்டது. குழந்தை மனம், கைம்பெண் கொடுமை, உடன்கட்டை ஏறும் வழக்கம் இருந்தது. அடுத்து வந்து தேவர் அடியார்கள் முறை பற்றி பார்ப்போம். இது வந்து தேவதாசி முறை என்று அழைக்கப்பட்டது. கோயில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவது தான் தேவதாசி முறை என்று அழைக்கப்படுகிறது. அவங்களுக்கு வந்து ஆடல் பாடல்னு எல்லாம் கற்றுக் கொடுத்து கோயிலே ஒரு அடிமை மாதிரி வச்சுருப்பாங்க. அதனால் பரதநாட்டியம் இந்த காலத்தில் புகழ் பெற்றது. இந்த முறை வந்து இப்போ ஒழிக்கப்பட்டாச்சு. அடுத்து இந்த சோழர் காலத்தில் வடகலை விசஸ் தென்கலை மோதல் வந்து ஆரம்பமானது. வடகலைனா சமஸ்கிருதம் கற்றவர்கள் வடகலை, தென்கலை வந்து தமிழ் பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள். இரு பிரிவின் மோதலால் ராமானுஜர் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறினார். எண்ணாயிரம் வேதக்கல்லூரி இது வந்து கொண்டு வந்தது யாருன்னா முதலாம் ராஜேந்திரன் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. எண்ணாயிரம் என்பது ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து வேளாண்மை, குத்தகைதாரர், உழுகுடி, அதாவது நிலம் வந்து உழுகுடி என்று அழைக்கப்பட்டது. ஒரு வேலி நிலத்திற்கு 100 களம் வரி விதிக்கப்பட்டது. ஒரு வேலி என்பது 6.5 ஏக்கர் உடையது. களம் என்றால் 28 கிலோ. மேல்வாரம் விளைச்சலின் பெரும்பகுதி வேளாளருக்கு, கீழ்வாரம் சிறிய பகுதி உழுகுடி பிரிவுக்கு, அதாவது விவசாய மக்களுக்கு கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த கீழ்வாரத்தில் உள்ள ஒரு சிறிய பங்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலம் பள்ளி சந்தம் என்று அழைக்கப்படுகிறது. வணிகம், கில்டுகள், அதாவது வணிகம் செய்தவர் வந்து கில்டுகள். மணி கிராமத்தார், 5 வண்ணத்தார் என்று அழைக்கப்படுகிறார்கள். மணி கிராமத்தார் உள்நாட்டு வணிகர். 5 வண்ணத்தார் இஸ்லாமியர், யூதர், கிறிஸ்தவர்களால் ஆனவர்கள். 500 என்று அழைக்கப்படுகிறார்கள். குறுநில மன்னர் வந்து வேளிர்கள், அதாவது கடையெழு வள்ளல்கள் மாதிரி இவங்க வேளிர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அடுத்து சோழர் கால கட்டிடக்கலை. உத்திரமேரூர் கல்வெட்டு இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. உத்திரமேரூர் சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்படுகிறது. குடவோலை முறை பற்றி கூறுகிறது. கிராமம் வந்து 30 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஆண்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும். அதுவும் சொத்தும் சொந்த வீடும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். புக்லேயும் யூடியூப்லேயும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த முறையை பார்த்து. அந்த காலத்தில் ஜனநாயகம் ரொம்ப செழிப்பாக இருந்தது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உயர் சாதி மக்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடும் உரிமையும் சொத்து இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. மற்றபடி எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஜனநாயக நாடு, எல்லாருக்குமே ஓட்டு போடுற உரிமை, சொத்து வாங்குகிற உரிமை, விற்கிற உரிமைன்னு எல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் வெறும் புகழுக்கும் கற்பனையில் வாழ்கிறதுக்கு மட்டும்தான் எழுதி வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில். இது வந்து முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. 1003 1010 வரை 7 வருடங்கள் கட்டி முடிக்க 7 வருடங்கள் ஆனது. இந்த கோயிலோட விமானம் வந்து மொத்தம் 80 டன். இந்த கோயிலோட உயரம் 216 அடி. கருவறையின் வெளிச்சுவரில் லட்சுமி, விஷ்ணு, அர்த்தநாதீஸ்வரர், பிச்சாடனார் போன்றவர்களின் உருவங்கள் உள்ளது. பிச்சாடனார் என்பது சிவன் வந்து பிச்சை ஏற்கும் உருவத்தில் உள்ள சிலை. சிற்பம், நடன மங்கையுடன் இசைக்கலைஞர்கள் இருந்த மாதிரி சிற்பங்கள் உள்ளன. ராசராசன் தக்கான மேரு, அதாவது தென்னிந்தியாவின் இமயமலை என்று அழைக்கப்படுகிறது. பிரகதீஸ்வரம் என்று மராத்தியர்களால் பெயர் சூட்டப்பட்டது. அவர் வந்து பெருவுடையார்னு தான் பேர் வச்சிருக்காரு. மராத்தியர்கள் வந்து பிரகதீஸ்வரர் கோயில் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த கோயிலோட 1000 ஆண்டு விழா 2010 செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. ஓவியம். முதலாம் ராஜராஜன் மற்றும் அவரது மனைவி சிவனை வணங்குவது போன்ற ஓவியம் உள்ளது. ராஜராஜ சோழன் வந்து சிவபாத சேகரன் என்று அழைக்கப்படுகிறார். அதாவது சிவனுடைய பாதங்களை பின்பற்றியவர் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து பார்க்க போகிற கோயில் வந்து கங்கை கொண்ட சோழபுரம். இந்த கோயிலுக்கு ஒரு கதை இருக்குது. அது உண்மையாக என்னன்னு தெரில. நீங்கள் பொன்னியின் செல்வன் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. ராஜராஜ சோழன் எப்படி இறந்தார்னே தெரியாது. ஸோ ராஜேந்திர சோழன்ட்ட வந்து அங்கேருந்த புரோகிதர்கள் எல்லாம் போய் இந்த கோயிலில் ஒரு சாபம் இருக்குன்னு சொல்லி இங்கேருந்து ஆட்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு கோயிலை கட்டி அங்கேருந்து ஆட்சி செய்வார். வட இந்தியாவின் வெற்றியை கொண்டாடுவதற்காக இந்த கோயிலை கட்டினார். விமானம் வந்து 110 அடி. சோழ அரசர்கள் முடிசூட்டும் இடம். அங்கே வந்து முடிசூட்டினா மன்னர்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி இங்கே வந்து முடிசூட்டுவாங்க எல்லாரும். சோழ கங்கம் என்ற பாசன ஏரியை கட்டினார். இது வந்து ஜலமய ஜெயஸ்தம்பம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது நீர்த்தூண், நீரில் கிடைத்த வெற்றியின் நினைவாக எழுப்பிய தூண். கருவறையின் வெளிப்புற சுவரில் வந்து அர்த்தநாதீஸ்வரர், துர்கா, விஷ்ணு, சூரியன், கண்டேச அனுக்கிரக மூர்த்தி ஆகியோரின் சிலை வைக்கப்பட்டுள்ளது.
அடுத்து தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில். இது வந்து 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. மொத்தம் 3 கோயில் தான் ஃபேமஸான கோயில். ஒன்று வந்து 1ஆம் ராஜராஜ சோழன், 2வது ராஜேந்திர சோழன், அடுத்து 2ஆம் ராஜராஜ சோழன். கருவறை சுவரில் பெரிய புராண நிகழ்வுகள் ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளது. நாயன்மார்களின் ஒருவரான சுந்தரரின் சுவர் ஓவியம் உள்ளது. அரசின் நிர்வாகத்தில் சேக்கிழாரின் செல்வாக்கு பெற்றிருந்ததை இந்த ஓவியம் கூறுகிறது. சேக்கிழார் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபேமஸான புலவராக இருந்திருக்காருன்னு தெரியுது. இக்கோவிலில் நாகரம், திராவிடம், வேசரம் ஆகிய 3 கலைப்பாணிகள் உள்ளது. அதாவது நாகரம் வட இந்தியாவை சேர்ந்தது, நாகரமும் வேசரமும் வட இந்தியாவை சேர்ந்தது, திராவிடம் தமிழ்நாட்டை சேர்ந்தது. இந்த 3 கலைப்பாணியும் இந்த தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலில் இருந்தது. கேட்பாங்க 3 கலைப்பாணியும் சேர்ந்த கோவில் எதுனா தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில். அது சக்கரங்களை அமைத்து தேரை இழுப்பது போன்று கல் தேர் அமைக்கப்பட்டுள்ளது. சோழர் காலத்தில் இருந்த சில புலவர்கள்: சேக்கிழார் பெரிய புராணத்தை எழுதியவர், ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி எழுதியவர், ஒட்டக்கூத்தர் மூவருலாவை இயற்றியவர், குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ் அதாவது குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ் தக்காய பரணியை பாடியவர், அமிர்த சாகரர் யாப்பெரும் கலங்காரியை, புத்தமித்திரர் வீர சோழியம் நூலை இயற்றியவர், பில்கணர் விக்கிரமங்க சரிதம் என்னும் நூலை இயற்றியவர். சோழர்கள் வந்து பாண்டியர்கள்ட்ட தோற்று போனாங்க. பாண்டியர்கள் வந்து மாலிக் கஃபூர்கிட்ட தோற்று போனாங்க. மாலிக் கஃபூர் வந்து இஸ்லாமியர் ஆட்சியை மதுரையில் தோற்றுவித்தார். மதுரையில் வந்து மொத்தம் 3 சுல்தான்கள் ஆட்சி செஞ்சாங்க. முதல் சுல்தான் வந்து ஜலாலுதீன் ஹசன் ஷா, அடுத்து நஸ்ருதீன் முகமது, அடுத்து முபாரக் ஷானி 3 சுல்தான்கள் ஆட்சி செஞ்சாங்க. இந்த இஸ்லாமியர் ஆட்சி பிடிக்காதனால விஜயநகர பேரரசரான புக்கரின் மகன் குமார கம்பனர் தமிழ்நாட்டின் மீது படையெடுத்தார். படையெடுத்து மட்டும் இல்லாமல் மதுரையை கைப்பற்றி மதுரை சுல்தானியத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். வடக்க தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இஸ்லாமியர் ஆட்சி ஸ்ட்ராங்காக இருந்தது, தெற்க வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ விஜயநகர பேரரசு வந்து ஈஸியாக தோற்கடிச்சிட்டாங்க. இன்னும் சில பேர் வந்து ஒரு குறுநில மன்னர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சாங்க. அது யாருன்னா சம்புவராயர்கள். இவங்க வந்து தொண்டை மண்டலத்தை சேர்ந்தவர்கள். முக்கியமான மன்னர் வந்து ராஜ நாராயணன், ராஜ கம்பீரன் என்று அழைக்கப்படுகிறார். இவரோட ஆட்சி வந்து ராஜ கம்பீர ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது. குமார கம்பனர் 1363 சம்புவராயர்களையும் தோற்கடிச்சிட்டாரு. அதாவது தென்னாட்டின் மீது படையெடுத்து வரும்போது இந்த தொண்டை மண்டலத்தையும் கைப்பற்றிட்டார். விஸ்வநாத நாயக்கர் மதுரையில் நாயக்கியத்தை தோற்றுவித்தார். இப்படி தமிழ்நாடு வந்து இப்போ விஜயநகர ஆட்சிக்கு கீழே வந்துவிட்டது. கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில் 5 நிர்வாக பகுதிகள் மொத்தம் இருந்தது. ஒன்று வந்து சந்திரகிரி ராஜ்யம், அடுத்து தொண்டை மண்டல ராஜ்யம், திருவதிகை ராஜ்யம், சோழ ராஜ்யம், மதுரை ராஜ்யம். தமிழ்நாட்டை வந்து 5 பிரிவாக பிரித்துள்ளனர். தமிழகம் 5 நாயக்கங்களாக பிரிக்கப்பட்டது. மதுரை, தஞ்சாவூர், காஞ்சி, வேலூர், செஞ்சி. நாயங்கரா முறை என்று இது அழைக்கப்பட்டது. கிராமங்கள் வந்து ஆயக்கர் முறையால் ஆட்சி செய்யப்பட்டது. யாரெல்லாம் பார்த்தோம்னா ஓமைல் இவங்க வந்து நீதி நிர்வாகி, கர்ணம் பதிலாளர் அதாவது பரம்பரை பதவி விஏஓ. இப்போ இந்த கர்ணம் பதவியை வந்து எம்ஜிஆர் தான் ஒழிச்சார். இப்போ உள்ள விஏஓ மாதிரி கர்ணம். தலையாரி கிராமத்தின் பாதுகாவலர், தோட்டி பயிர் பாதுகாவலர், நீர்க்கந்தி பாசன பொறுப்பாளர். விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாட்டில் வந்து மண்டபங்கள் கட்டும் கலை, கோபுரங்கள் கட்டும் கலை எல்லாமே தொடங்கியது. இது வந்து நமக்கு ஹிஸ்ட்ரியிலே பார்த்துட்டோம், இருந்தாலும் நம்ம வந்து இன்னொரு டைம் சொல்கிறோம். விஜயநகர ஆட்சியில் வரி 10ல் 9 பங்கு வந்து மன்னருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருந்ததாக நுனிஸ் வந்து சொல்கிறாரு. திருமண வரியும் உண்டு. சாளுவ திம்மர் இந்த வரியை நீக்கினார். நாயக்கர் கால இலக்கியங்கள் 96 வகை சிற்றிலக்கியங்கள் வந்து இந்த நாயக்கர் காலத்தில் தான் இயற்றப்பட்டது. சிற்றிலக்கியம் பிரபந்தம் என்று அழைக்கப்பட்டது. திருமலைநாதரின் சொக்கநாதர் உலா, பரஞ்சோதி எழுதிய திருவிளையாடற் புராணம், குமரகுருபரர் எழுதிய மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ், இதெல்லாம் முக்கியமான நூல்கள். நாயக்கர் காலம் தெலுங்கு இயக்கத்தின் பொற்காலம். நாயக்கர் காலம் தமிழ்நாட்டில் கிறித்துவர்களின் பொற்காலம். நாயக்க மன்னர்கள் அளித்த ஆதரவால் தமிழ்நாட்டில் டேனியர் லூத்தரன் மிஷனை தோற்றுவித்தார். இதுவரைக்கும் விஜயநகர ஆட்சி வரை நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது மறுபடியும் ஒரு டைம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு வரலாறு வந்து மொத்தமாக முடிஞ்சிடும். அதாவது சங்க காலத்திலேருந்து விஜயநகர ஆட்சி வரை முடிந்து விட்டது. ஒரே வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் வந்து மேக்ஸிமம் நான் வந்து ஸ்கூல் புக்கையும் வெங்கடேசன் அவர்கள் எழுதிய புக்கையும் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன். இதை தாண்டி கொஸ்டின் வர கம்மி தான் வாய்ப்பு. இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் தான். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து
பிரிட்டிஷ் ஆட்சியை ஃபுல்லாக முடிச்சிடலாம். பிரிட்டிஷ் ஆட்சியிலேருந்து விடுதலை வாங்குறது வரைக்கும் கிளியராக ஒரு வீடியோவில் முடிச்சிடலாம். மொத்தமாக 2 வீடியோவில் தமிழ்நாட்டோட வரலாறை மொத்தமாக முடிச்சிடலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.